ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் பக்தி சதாச்சார் வகுப்புக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட பிரபுபாதாவோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அண்ட் இதோட எல்லா ஆச்சாரியர்களோட முடிச்சாச்சு. எல்லாமே என்னெல்லாம் நம்ம கொடுத்துருக்காளோ அது எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டோம். இவர்களோடதான் லாஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது அவரோட குருவை பத்தி பார்த்தோம். சரஸ்வதி சித்தாந்த சரஸ்வதி சுவாமியோட பார்த்தோம். இன்னைக்கு பிரபுபாதாவோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சைத்தன்ய சரிதாமிருதா ஆர் பாகவதம் அதோட ஸ்லோகாஸ் பார்த்தோம். அப்ப இன்னைக்கு இப்ப நம்ம இஸ்கான் ராதா கோவிந்த் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் ஒரு வாட்டி சேவிச்சிடலாம். ஒரு ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் மியூட்லயே சொல்லணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम மியூட்ல இருந்தோ இல்லைன்னா மியூட் பண்ணி. ஓகே. இது இந்த மாதாஜி தான், தீபா செல்வம் மாதாஜி. பிராணத்தி தீபா செல்வன் மாதாஜி, தீபா செல்வன் மாதாஜி. மாதாஜி எங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க, பிராணத்தி படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானார்த்தன ஷலாகயா தஸ்மை உன்மீசம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் சாபிதம் ஏன பூத்தலே சவ்யம் ரூப கதமஹ்யம் ததாதே சவ பதாந்திகம் வந்தே அகம் ஸ்ரீ குரவே ஸ்ரீ இத பதகமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீ ரூபம் ஜாதம் சககண ரகுநாதம் விதம் சந்த ஜீவம் சாக் வைதம் சாபதூவம் பரிஜா ஷகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பதான் சக கன லலிதா ஸ்ரீ விஷாகன் விதாம்சயே. ஹே ஹிந்து கருணா சிந்து தீன பந்து ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தாய நமஸ்துதே தப்த காஞ்சனா கௌராங்கி ராதே விருந்தானேஸ்வரி சிந்து விஸ்வபானு சுதே தேவி பிரணமாயி ஹரே பிரியே. வாஞ்சா கல்ப தருஷய கிருபா சிந்து ஏவச்ச பதினானாம் பாவனோப்பிய வைஷ்ணவோ ஓப்பிய நமோ நமக. நமோ பிராமணிய தேவாய கோ பிராமணிய சிதாய ச சகசிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. நமோ மகா வசந்தாய கிருஷ்ணாய பிரேம பிரதாய தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌர திஸ்வேனி நமக. குரவே கௌர சந்திராய ராதிகாய ததாலயே கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத் பக்தாய நமோ நமக. நமக ஓ விஷ்ணுபதாய கிருஷ்ணாய பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் நிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விலேஷ சூன்யவாதி பாஷாந்தாய தேசதாரிணி பஞ்சதத்மத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூபம் ஷவரூபகம் பக்தவாதாரம் பக்தாயம் நமாமி பக்த சகிதம். ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அஸ்வைத கதா ஸ்ரீ வாசாகி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க L3 பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? இப்போ அல்ல L2 தீபா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. L2 பண்ணிட்டு இருக்கேன். L2 இல்லையா? நீங்க அருள் செல்வ பிரஜல ஒரே இதுதானே? ஒரே இது. ஜெய இந்த மாதாஜி இருந்தாங்க. எஸ், தனேஸ்வரி. தனேஸ்வரி மாதாஜி. இது இது நம்ம பிரபுபாதோட அவருடைய தெய்வீக அருள் அபயச்சரண் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா. இவர் கிருஷ்ண உணர்வுக்கான சர்வதேச சங்கத்தின் அவர் நிறுவனர் ஆச்சாரியா. இவரோட இது எழுதின அந்த புக்கை வச்சிருந்தா நம்ம எல்லாம் படிக்கிறோம். இன்னைக்கு இவரை பத்தியே நம்ம படிக்கிறோம் டீடைல்ஸ். பிரபுபாதா பிரணாமம். ஓகே, இது இப்ப நம்ம படிச்சது அதேதான். நம ஓம் விஷ்ணுபதாய
कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति வேதாந்த சுவாமின் இதி நாமினே. இது படிக்கிறோம், என்ன மீனிங் அதோடய பார்க்கலாம். இந்த பூமியில் பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். அவருடைய தாமரை பாதங்களில் தஞ்சம் புகுந்த அவரது தெய்வீக அருளான அபயச்சரண் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாশ্চাத்ய தேசதாரிணே. ஆன்மீக குருவே சரஸ்வதி கோஸ்வாமியின் அடியாரே, உங்களுக்குள் எங்கள் மரியாதைக்குரிய வணக்கங்கள். நீங்கள் சைத்தன்ய தேவரின் செய்தியை அன்பாக பிரசங்கித்து ஆள்மாறாட்டம் மற்றும் வெற்றிடத்தால் நிரப்பப்பட்ட மேற்கத்திய நாட்டுகளுக்கு வழங்குகிறீர்கள். அதாவது பாশ্চাத்யனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்க போயிட்டு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதனால. அப்புறம் இதனது எபே நாம சங்கீர்த்தனா தீக்ஷணா கட்டகலையா அந்தர அசுர ஜீவேரா வெலிபே கடியா யதி பாபி சாடி தர்ம தூரே தேசயா மோர சேனாபதி பக்த யைபே தாத்தாயா. என்ன தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது, பெங்காலி. ஓகே, சைத்தன்ய மங்களத்தில் அதுலயும் எடுத்தது. ஓகே, இதுல என்ன கொடுத்தது? ஹரே கிருஷ்ணா மந்திரத்தின் கூறிய வாளை எடுத்துக்கொண்டு அனைத்து ஆன்மாக்களின் இதயத்திலும் உள்ள பேய் மனப்பான்மை வேரோடு அகற்றி அழிப்பேன். சில பாவிகள் தப்பித்து மத கொள்கைகளை கைவிட்டு தொலைதூர நாடுகளுக்கு சென்றால் அவர்களுக்கு கிருஷ்ண உணர்வை தருவதற்காக அந்த நேரத்தில் எனது சேனாதிபதி பக்தர் வருவார். அது யாரு? ஸ்ரீல பிரபுபாதா தான் வந்து போயிட்டு எல்லாத்தையும் திருத்தினார். லோச்சனதாசா தாக்குரா தனது சைத்தன்ய மங்களத்தில் சூத்திரகாந்தா பாடம் 12 நூல்கள் 564 564 565 இதை எழுதியிருக்காரு. ஓகே, கிருஷ்ணா குருவாஷ்டகம். ஓகே, நம்ம குருவோடு ஸ்டார்ட் பண்ணிப்போம், அதனால குருவாஷ்டகம் படிக்கேன். யாரும் எழுதியிருக்கா? விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரா எழுதியிருக்கார். ஓகே. संसारदावानललीडलोका प्राणाय कारुण्यागनागनत्वं प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्रीचरणारविन्दं. संसारदावानललीडलोका त्राणाय कारुण्याघनघनत्वं प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्रीचरणारविन्दं. महाप्रभो कीर्तन नित्य गीता बाधित्रमाद्यन् मनसोरसेना रोमाञ्चकं पश्रुतरङ्गभाजो वन्दे गुरो श्रीचरणारविन्दम्. संसारदावानललीडलोका त्राणाय कारुण्याघनघनत्वं प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्रीचरणारविन्दम्. श्रीविग्रहाराधन नित्यनाना शृङ्गार तन्मन्दिरमार्जनादो युक्तस्य भक्तांश नियुञ्जतोऽपि वन्दे गुरो श्रीचरणारविन्दम्. संसारदावानललीडलोका प्राणाय कारुण्याघनघनत्वं प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्रीचरणारविन्दम्. चतुर्विधा श्री भगवत् प्रसादा स्वाद्वान तृप्तान् हरिभक्ति संगान् कृत्वैव तृप्तिं भजत सदैव वन्दे गुरो श्रीचरणारविन्दम्. संसारदावानललीडलोका प्राणाय कारुण्याघनघनत्वं प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्रीचरणारविन्दम्. श्रीराधिका माधवयोरपार
माधुर्यलीला गुणरूपनाम्ना प्रतिक्षणास्वादनलोलुपस्य वन्दे गुरु श्रीचरणारविन्दम् संसारदावानललीडलोका त्राणाय कारुण्याघनघनत्वम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरु श्रीचरणारविन्दम् निकुञ्जयूनोरतिकेलिसेत्यै यायालिभिर्योग्धिरपेक्षणीया तत्रादिताक्ष्यात् अतिवल्लभस्य वन्दे गुरु श्रीचरणारविन्दम् संसारदावानललीडलोका प्राणाय कारुण्याघनघनत्वम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरु श्रीचरणारविन्दम् साक्षाद्धरित्वेन समस्तशास्त्रे उत्तस्तदा भाव्यतयेव सद्भिः किन्तु प्रबोर्य प्रियैव तस्य वन्दे गुरु श्रीचरणारविन्दम् संसारदावानललीडलोका त्राणाय कारुण्याघनघनत्वम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरु श्रीचरणारविन्दम् यस्य प्रसादात् भगवत्प्रसादो यस्य प्रसादान् न गति कुतोऽपि ध्यायन् सुवंस्तस्य यशस्वी सन्ध्यम् वन्दे गुरु श्रीचरणारविन्दम् संसारदावानललीडलोका त्राणाय कारुण्याघनघनत्वम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरु श्रीचरणारविन्दम् श्रीमद्गुरोरष्टकमेतदुच्चैः ब्राह्मे मुहूर्ते पठति प्रयत्नात् यस्तेन वृन्दावननाद साक्षात् वन्दे गुरु श्रीचरणारविन्दम् संसारदावानललीडलोका त्राणाय कारुण्याघनघनत्वम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरु श्रीचरणारविन्दम् वन्दे गुरु श्रीचरणारविन्दम् वन्दे गुरु श्रीचरणारविन्दम् குருக்கு வந்தனம் சொல்லியாச்சு. குரு வஸ்திரத்துல 8 தானே படிக்கிறாங்க, நீங்க 9வது ஒரு இது படிக்கிறீங்களா? பலஸ்ருதி மாதிரி, பலஸ்ருதி மாதிரி. ஸ்ரீமத் குரு அஷ்டகம், இந்த அஷ்டகத்தை வந்து அஷ்டகம்னா 8 காலையில பிராமே முகூர்த்தே பட்டதி, காலையில பிரம்ம முகூர்த்தத்தை படிச்சா எஸ்தேன விருந்தாவனநாத சாட்சாத், கரெக்ட், சாட்சாத் பகவானே நம்ம வந்து விருந்தாவனத்தை பாக்குற போல பகவான நமக்கு தரிசனம் கிடைக்கும். நமக்கு வந்து யூ கேன் ரியலைஸ் காட் அந்த மாதிரி. எஸ்தேன விருந்தாவனநாத இது அனுப்புங்க மாதாஜி, அந்த லாஸ்ட் இது நான் எழுதி வச்சுக்கிறேன். குரூப்ல ஹரே கிருஷ்ண மாதாஜி. புஷ்பா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த குழந்தை பருவம் இப்ப அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்து எல்லாம் பார்க்க போறோம். ஓகேயா? எஸ். இப்போ ஆல்பபெட்டிக்கல். எஸ். அபிஜி எங்க இருக்காரா? தெரியவே இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம். மங்கேர் மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி இருக்காரா? Oh, I am not able to see him. இல்லையா? He is not there. Okay, okay. செல்வம் மாதாஜி நீங்க அடுத்து நீங்க தான். நான் 5:30 நினைச்சிட்டேன். சாரி. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்பதான் ஆரம்பிச்ச மாதாஜி. செப்டம்பர் 1, 1896 அன்று கல்கத்தாவின் ஒரே ஒரு நிமிஷம். சரி மாதாஜி. இப்ப படிங்க படிங்க மாதாஜி. செப்டம்பர் 1, 1896 அன்று கல்கத்தாவின் டோலி கஞ்ச் புறநகரில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கிருஷ்ணரின் தந்தையான நந்த மகாராஜா கிருஷ்ணர் பிறந்த நாளான
நந்த தோஷ் விழாவாக கொண்டாடிய நாளில் இக்குழந்தை பிறந்ததால் அச்சிறுவனின் மாமா அவரை நந்துலால் என்று அழைத்தார். ஆனால் அவரது தந்தை கௌரர் மோகன் தே மற்றும் அவரது தாயார் ரஜினி தே அவருக்கு அபய் சரண் என்று பெயரிட்டனர். அச்சம் இல்லாதவர், பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் தஞ்சம் அடைந்தவர். அவரது தந்தையின் வீட்டிலிருந்து சில மைல் தொலைவில் ஆதி கங்கை கரையில் ஓடு வேயப்பட்ட ஒரு சிறிய 2 அறைகள் கொண்ட மண் சுவர்கள் கொண்ட வீட்டின் ஒரு பலா மரத்தின் அடியில் அபய் சரண் பிறந்தார். ஒரு ஜோதிடர் ஒரு குறிப்பிட்ட கணிப்பு செய்தார். இந்த குழந்தை 70 வயதை எட்டியதும் சமுத்திரத்தை கடந்து ஒரு பெரிய மதவாதியாகி 1008 கோவில்களை திறப்பார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இவரோட இப்போ பிறப்பு எப்போ வந்தது பார்க்கலாம். செப்டம்பர் 1, 1896 பிறந்தார். மாதாஜி 1008 கோவிலா? 108 கோவில் தானே மாதாஜி? 108 தான். 1008 சொன்னாலே அதான் ஒரு ஷாக். 1008 படிச்சா 108 இல்ல 108 மாதாஜி. 108 ஓகே. இது நான் இப்ப படிக்கும்போது 1896 அதுல பிறந்தார். அன்று கல்கட்டால டாலிகஞ்ச் சொல்லிட்டு இப்போ இருக்கு, டாலிகஞ்சோ அப்படி சொல்றான். அந்த ஒரு இடத்துல ஒரு சிறிய வீட்டில் அவர் பிறந்தார். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்புறம் அந்த என்னது அவர் பிறந்த தினம் எப்படி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த நாள் கிருஷ்ணரின் தந்தையான நந்த மகாராஜா கிருஷ்ணரின் பிறந்த நாளை நந்தோத்சவா விழாவாக கொண்டாடிய நாளில் அவர் கிருஷ்ணர் பிறந்தப்போ என்னது நந்தோத்சவம். உற்சவம்னா தெரியும் இல்லையா, விழா, நந்த உற்சவம். ஏன்னா நந்தனோட குழந்தை பிறந்தனா நந்தோத்சவமாக அவர் கொண்டாடினார். அப்ப இந்த குழந்தையோ பிறந்ததால் இச்சிறுவனின் மாமா என்ன பண்ணார், இவருக்கு நந்துலால் அப்படின்னு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நந்துலால்னு அழைக்க ஆரம்பிச்சார். ஆனா அவ அப்பா யாரு, கௌரமோகன் தே, அவர் தாயார் ரஜினி தே அவருக்கு வேற பேர் வச்சார். என்னது, அபய் சரண் அப்படின்னா என்னது, அது சரண்னா அதான் பகவானோட பாதம், அவ்வளவுதான். அபயனா பயம் இல்லாதவர், அதுக்கே போட்டிருக்கேன் என்று பெயரிட்டார். அபய்னாக்கா அச்சம் இல்லாதவர், பயனாக்கா பயம், அபயம்னாக்கா அபய்னாக்கா இது அச்சம் இல்லாதவர். அண்ட் பகவான் கிருஷ்ணனின் தாமரை பாதங்களில் தஞ்சம் அடைந்தவர். அதுதான் சரண்னா அதுதான். அப்புறம் அவரது தந்தையின் வீட்டிலிருந்து சில மைல் தொலைவில் ஆதிகங்கை கரையில் ஓடு வேயப்பட்ட ஓடு கூரை, அந்த மாதிரி ஒரு சிறிய 2 அறைகள் கொண்ட மண் சுவர்கள் கொண்ட வீட்டில் அவர் ஒரு இதுதான் இன்னைக்கு இருக்கு, இது பெரிய கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க. பலாப்பர மரத்தின் அடியில் அபய் சரண் பிறந்தார். ஒரு ஜோதிடர், அப்ப நம்ம இதெல்லாம் குறிப்போமே, ஜாதகம் எல்லாம் குறிக்கும் போது இந்த ஜோதிடர் பார்த்து என்னத்து குறிச்சிருக்காரு, 70 வயசு இந்த குழந்தை தாண்டியதும் அந்த 70 வயசு எட்டும் போது இவர் இது சமுத்திரத்தை கடந்து பெரிய மதவாதியாகி 108 கோயில்களை திறப்பார் அப்படின்னு அவர் ஆல்ரெடி கணிச்சிருந்தார். எஸ். இப்ப அடுத்தது யார் படிக்க போறாள்? நீங்க ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் எல்லாம் நீங்க நினைவுச்சுங்கன்னா ABCD எடுத்து அதிர்ஷ்டம் பிரபுஜி வந்துட்டாருனாலும் சொல்லணும். அப்புறம் யார் மாதாஜி? ஜெயலட்சுமி மாதாஜி தான். ஜெயலட்சுமி, அப்புறம் ஜெயஸ்ரீ மாதாஜி. எஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 1.5 வயது டைபாய்டு நோயால் பாதிக்கப்பட்டார். குடும்ப மருத்துவர் டாக்டர் போஸ் குழந்தை பரிந்துரைத்தார். கோழிக்குழம்பை என்னங்க மாதாஜி? கோழிக்குழம்பை பரிந்துரைத்தார். அந்த பக்கம் மறைஞ்சிச்சு மாதாஜி. கோழிக்குழம்பை பரிந்துரைத்தார். ஓகே. அவரது 3 வயது. அவரது துணியில் தீ பிடித்தது. திடீரென்று ஒரு மனிதன் தோன்றி தீயை அணைத்து அபய் காலில் சிறிய தழும்புடன் காப்பாற்றப்பட்டார். 4 வயது. ஒரு கொடிய பிளேக் கல்கத்தாவை தாக்கியது. ஒவ்வொரு நாளும் டஜன் கணக்கான மக்கள் இறந்தனர். ஆயிரக்கணக்கானோர் நகரத்தை காலி செய்தனர். ஒரு வயதான பாபாஜி கல்கத்தா முழுவதும் ஹரே கிருஷ்ணா சங்கீர்த்தனத்தை ஏற்பாடு செய்தார். மத வேறுபாடின்றி அனைவரும் இணைந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு பிளேக் குறைந்தது. கௌரவ் மோகன் தனது வீட்டில் சாதுக்களை வழக்கமாக பெற்றுக் கொண்டார். மேலும் அவர்களிடம் தயவு செய்து என் மகனை ஆசீர்வதிக்கவும், ஸ்ரீமதி ராதாராணி அவனிடம் மகிழ்ச்சி அடையவும் அவளுடைய ஆசீர்வாதங்களை வழங்கவும் கேட்டார். அவரது குழந்தை பருவ பெயர்களான மோதி, நந்துலால், நந்து மற்றும் கோச்சா தவிர அவரது பாட்டி கௌசரிகள் மீது அவருக்கு இருந்த விருப்பத்தின் காரணமாக அவரை கௌசரி முகி என்று அழைத்தார்.
பரபரப்பான சாலையோரத்தில் விற்பனையாளர்கள் சமைப்பதை பார்த்து அவர்களிடமிருந்து அண்டை வீட்டார்களிடமிருந்தும் கசௌரிகளை அவரது உடுப்பின் உள்ளேயும் வெளியேயும் அனைத்து பைகளும் நிரம்பும் வரை ஏற்றுக்கொள்வதை அவர் விரும்பினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப என்னது, சின்ன வயசு பருவத்துல 1.5 வயசு. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு டைபாய்டு நோயால் அவருக்கு வந்தோன்னு என்னாச்சு, டாக்டர் போஸ் அவ வந்து நார்மலி இப்ப பெங்காலிஸே இல்லைனாக்கா பிராமின்னா இருந்தாலும் அவ அந்த இது கடலோர இதுல இருக்கிறதுனால ஈவன் பிராமின்ஸ் வந்து ஃபிஷ் எல்லாம் தான் சாப்பிடுவோம், அவளுக்கு அதெல்லாம் நான்வெஜ்ஜா தோணாது. ஆனா இவ வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா இது நல்லா வைதிகம் அந்த இதெல்லாம் ரொம்ப பகவான் இதெல்லாம் இருந்ததுனால அவ வந்து சாப்பிட்டு இருக்கல. ஆனா வந்து அவர் மருத்துவர் சொன்ன கோழி குழம்பு கொடுத்தாதான் அந்த குழந்தை வந்து ஹி வில் ரிகவர் அப்படின்னு. ஆனா அவர் வந்து மறுத்து விட்டார். யாரு, அபயச்சரம் வந்து இல்ல நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. அது இது போடல, ஆனா வந்து இந்த ஸ்டோரி நான் பார்த்திருக்கேன். சோ அது வந்து அவர் இல்ல அவ அப்பா வந்து இல்ல அவ அம்மா சொல்றா கொடுத்து விடலாம் குழந்தைக்கு பாவம், ஏன்னா உயிரை காப்பாத்தணுமே அப்படின்னு. அவ அப்பா சொன்னா இல்ல சரியாயிடுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனோட பாதத்திலேயே, கிருஷ்ண வீட்டுல அந்த கோயில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே பாதத்துல வச்சு குழந்தை, சின்ன குழந்தை தானே, அந்த குழந்தைக்கு என்ன சொல்ல தெரியும். அப்ப அது வச்சோடனே பார்த்தா 1.5 நாள்ல அந்த குழந்தை சரியாயிடுச்சு. அப்ப அந்த நான்வெஜ் எல்லாம் கொடுக்கல, கோழி குழம்பு எல்லாம் கொடுக்காமே அவருக்கு வந்து பகவானே வந்து அந்த நோயை வந்து குணப்படுத்திட்டார். அப்புறம் 3 வயதில் என்னாச்சு, அவரது துணியில் தீ பிடித்தது. அப்போ என்னது, ஒரு சடன்லி ஒரு மனிதன் தோன்றி அந்த தீயை அணைத்தான். ஒரு காலில் சிறிய தழும்பு இருந்தது, அதோட அவர் வந்து வேறொன்னும் அவருக்கு பாதிப்பு ஏற்படலை. அதே போல 4 வயதுல என்னாச்சு, ஒரு கொடிய பிளேக் கல்கத்தாவை தாக்கியது. ஒவ்வொரு நாளும் டசன் கணக்கான மக்களுக்கு இருந்து வந்திருந்தார். அவ்வளவு பிளேக்னா நிறைய, அது பெரிய வியாதி பரவின்னு இருந்தது. அப்புறம் ஆயிரக்கணக்கோர் நகரத்தை காலி செய்தனர். ஒரு வயதான பாபாஜி கல்கத்தா முழுவதும் ஹரே கிருஷ்ணா சங்கீர்த்தனத்தை ஏற்பாடு செய்தார். மத வேறுபாடின்றி அனைவரும் இணைந்தனர். அதுல வந்து அந்த பிளேக்கும் குறைந்து போயிடுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, கிருஷ்ணா நாமம் எடுத்தோடனே அந்த இது கெலாமிட்டின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம ஏதாவது இந்த மாதிரி பாதிப்பு வந்துன்னா அது கூட நிவர்த்தி ஆயிடும். கௌர்மோகந்தி அவ அப்பா தனது வீட்டில் சாதுக்களை எப்பவுமே வந்து வரவேற்று அவளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். சோ அவ யார் வந்தாலும் அவகிட்ட கெஞ்சி கேட்பறான், தயவு செய்து என்னோட மகனை வந்து ஆசீர்வதிக்கும், ஸ்ரீமதி ராதாராணி அவனிடம் மகிழ்ச்சி அடையவும் அவளுடைய ஆசீர்வாதங்களை வழங்கவும் வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரத்யேகம் ராதாராணியோட கிரேஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் வேண்டிப்பார். அவகிட்ட சொல்லுவாளாம் வந்து நீங்க வந்து என் பிள்ளைய வந்து இது பண்ணுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாராம். அப்புறம் வந்து அவரது குழந்தை பருவ பேரர் அவர் இது நிறைய பேர் அவளுக்கு வச்சாரு. பாமா வந்து நந்துலால் வச்சாரு, அப்புறம் மோதின்னு வச்சிருக்கா, அப்புறம் நந்துலால் மற்றும் கோச்சா. இதை தவிர என்னது, அவ பாட்டி கச்சோரிகள், அவருக்கு அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது கச்சோரி ரொம்ப பிடிக்குமா. அப்ப அந்த கச்சோரி இவ்வளவு பிடிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சா, கச்சோரி முக்கி அப்படின்னு அவ பாட்டியும் பேர் வச்சிருக்கா என்று அழைத்தார். பரபரப்பான சாலையோரத்தில் விற்பனையாளர்கள் சமைப்பதை பார்த்து அவர்களிடமிருந்து அண்டை வீட்டாரிடமிருந்தும் கச்சோரிகளை அவர் உடுப்பின் ஒரு பாக்கெட்லயும் உள்ள போட்டுப்பான். எங்கெல்லாம் திணிக்க முடியுமோ அங்கெல்லாம் திணிச்சு அனைத்து பைகளும் நிரம்பும் வரை ஏற்றுக்கொள்வதை அவர் விரும்பினார். சின்ன குழந்தையா இருக்கும்போது அவருக்கு கச்சோரி அவ்வளவு பிடிக்கும். சின்னதா இருக்கும்போது அது அவ அப்பாவோட அவ அப்பாவுக்கு ரொம்ப பக்தி, எல்லாருமே வீட்டோட எல்லாரும் பக்தி தான். சோ கௌர் மோகந்தே தனது மகன் அபய்க்கு ராதாகிருஷ்ண தெய்வங்களை வழிபட கற்றுக் கொடுத்தார். அப்புறம் 5 வயதில், இது நம்ம எப்பவுமே பாக்குற பிக்சர் தானே, 5 வயதில் இருந்தே அபய் ஒரு சிறிய ரத யாத்திரா திருவிழாவை நடத்தினேன். ஏன்னா ஊர்ல அதுதானே ஒரு ரத யாத்திரை தானே நடந்துட்டு இருக்கும். அப்ப எனக்கும் வந்து ரத யாத்திரை வந்து விளையாட்டுக்கு பண்ணி கொடுக்கன்னு அவ கொட்டணும், மரத்தால பண்ணி ஒரு சின்ன ஒரு ரதம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைகள்லாம் அந்த இது நாம சங்கீர்த்தனம் பண்ணி அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தான். 65 ஆண்டுகளுக்கு பிறகு பல மேற்கத்திய நகரங்களில் அதே திருவிழாவை அற்புதமாக அளவில் நடத்தினார். சின்ன வயசுல என்ன ஆசை இருந்ததோ அதே அவர் வந்து வயசானப்புறம் 65 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 70 வயசுல அவர் வெளியூர் போய் அங்கேயும் வந்து இதே மாதிரி திருவிழாவை பெரிய கோலாகலமா பெரிய ரதத்துல 3 ரதம் போராப்பலை எல்லாம் இழுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கார். அவர் வந்து பிரபுபாதா என்ன இருக்காதுல கல்கத்தா ராதா கோவிந்தா மந்திரில் அவர் பேசியிருக்கார். அதோட இது இருக்கு. நெக்ஸ்ட் யார் படிக்கிற? ஜெயஸ்ரீ மாதாஜி. எஸ். இந்த இடம் தாகூர் பாரி ராதா கோவிந்தாஜி. என் வாழ்க்கை அதுவே என்னுடைய இந்த ஆன்மீக வாழ்வின் ஆரம்பம். இத்தனை வருடங்களுக்கு பிறகும் ராதா கோவிந்தாஜி என்னை இழுத்து விட்டார்கள். எனவே அது அவருடைய இரக்கம். எனவே ராதா கிருஷ்ணரை வழிபடுவதும் ரத யாத்திரையை அறிமுகப்படுத்துவதும் ஒன்றே. அதைதான் நான் உலகம் முழுவதும் பெரிய அளவிலும் பரந்த அளவிலும் செய்து வருகிறேன்.
ராதா கோவிந்தா கோவில் வாசலில் நின்று நான் ராதா கோவிந்தா மூர்த்தியிடம் பிரார்த்தனை செய்தது எனக்கு நினைவிருக்கிறது. நான் மணிக்கணக்கில் அவர்களை பார்த்து கொண்டே இருப்பேன். அந்த தெய்வத்தின் சாய்ந்த கண்கள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கும். ஸ்ரீல பிரபுபாதர் மார்ச் 24, 1976, கல்கத்தா ராதா கோவிந்தா மந்திர் பேச்சு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவர் நிறைய அவரோட இந்த ஸ்பீச் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த மாதிரி போடுவா. சோ இது என்ன எப்ப பேசினது? மார்ச் 24, 1976 கல்கத்தா ராதா கோவிந்தா கோயில அவர் வந்து பாஷன் அவரோட இந்த லெக்சர் கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு. இதுல வந்து தாக்கூர் பாரிங்கிற ஒரு இடம், அது வந்து ராதா கோவிந்தாஜி தான் என்னோட வாழ்க்கையே. நம்ம சொல்றோம் இல்லையா, சில இதெல்லாம் அது இருந்தாதான் என்னோட வாழ்க்கையே நல்லா இருக்கு, அதனாலதான் நான் இருக்கேன், உயிர் வாழ்ந்துருக்கேன் சொல்லுவோமே. அந்த மாதிரி அவருக்கு இந்த ராதா கோவிந்த்ஜி இதுதான் ரொம்ப, அவர் எங்க போனாலும் இதை எடுத்துன்னு போயிடுறான். சோ அதுதான் என்னோட வாழ்க்கையே, அதுவே என்னுடைய இந்த ஆன்மீக வாழ்வின் ஆரம்பம். அவன் அப்பா அந்த மாதிரி தானே சொல்லி கொடுத்துருக்கா, சின்ன வயசுல இருந்தே குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும்போது அவர் அதையே பின்பற்றிட்டு வந்துருந்தார். அப்புறம் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் ராதா கோவிந்தாஜி என்னை இழுத்து விட்டாங்க. அப்படின்னா இத்தனை வருஷம் ஆயிடுது. அப்போ என்னோட விட்டு போச்சா இன்னும் ஆர்வம் கூடதான் செய்யறது. அப்ப இன்னமும் நான் கிட்டக்க இன்னும் சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மையோட இருக்கேன். எனவே அது அவருடைய இரக்கம், அவளோட கிரேஸ் இருந்ததுனாலதான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அவளோட கிரேஸ் நிறைய இருக்கு. கிரேஸ் தான் என்னது? ஆசீர்வாதம். அவளோட ஆசீர்வாதத்தினால் நான் இப்படி எல்லாம் இருக்கேன். எனவே ராதாகிருஷ்ணரை வழிபடுவது ரத யாத்திரை அறிமுகப்படுத்துவதும் ஒன்றே. ரத யாத்திரையில என்னது, ரதத்தை இழுக்கிற அந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், இல்ல ராதா கோவிந்தாவை வந்து வழிபடுறதா இருக்கட்டும், ரெண்டுமே அவருக்கு வந்து சேமா தான் படுறது. அது ஒன்றும் டிஃபரன்ஸ் அவருக்கு தெரியல. அதைத்தான் நான் உலகம் முழுவதும் பெரிய அளவிலும் பரந்த அளவிலும் செய்து வருகிறேன். இதேதான் அவர் வந்து பெரிய அளவுல ஃபாரின் கண்ட்ரிஸ்லயும் போயிட்டு பாশ্চাত্য தேசே, அதுதான் இந்த பாশ্চাত্য தேசே தாரிடே எதுக்கு வந்ததுன்னா அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், நம்ம இங்க இருக்கிற இடத்துக்கும் வெஸ்ட் சைடு அந்த கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டு பரப்புறதுக்கு போயிருக்கார். சோ அங்கேயும் அதேதான் பண்றாரு. எல்லாம் ரத யாத்திரை எல்லாம் எது பண்றாரு, இதேதான் கிருஷ்ணர் வழிபாடும் சரி ரத யாத்திரை சரி ரெண்டுமே ஒன்றுதான். ராதா கோவிந்தா கோவில் வாசலில் நின்று நான் ராதா கோவிந்த மூர்த்தியிடம் பிரார்த்தனை செய்தது இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. சின்னதா இருக்கும்போது யங் ஏஜ்ல நான் வந்து பிரார்த்திச்சுனே, எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும் உங்களை சேவை பண்றதுக்குன்னு. அப்புறம் நான் மணிக்கணக்கில் அவர்களை பார்த்து கொண்டே இருப்பேன். என்ன தலை சாட்சின்னு இருக்காரு இல்லையா, இந்த ஒரு அழகை வந்து ரொம்ப ரசிப்பான். அப்ப அந்த தெய்வத்தின் சாய்ந்த கண்கள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கும். அதை பார்த்து நான் ரசிச்சு நான் வந்து நிறைய நேரம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் படிச்ச ஸ்கூல் ஜெயலட்சுமி மாதாஜிக்கு அப்புறம் யாரு, JJKLM மங்கர மாதாஜி அண்ட் இல்ல மகேஸ்வரி மாதாஜி படிங்க. கிருஷ்ண மாதாஜி. முதலில் வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்ட மழலையர் பள்ளியில் அபய் கல்வி பெற்றார். பின்னர் அவர் தனது 5வது ஆண்டு முதல் 8வது வரை வீட்டில் தனியாக பயிற்சியும் பெற்றார். அவர் பெங்காலியில் வாசிக்க கற்றுக்கொண்டார் மற்றும் சமஸ்கிருதத்தை கற்க தொடங்கினார். பின்னர் 1904ஆம் ஆண்டில் அபய்க்கு 8 வயதாக இருந்தபோது மற்றும் சென்ட்ரல் சாலைகளின் மூலையில் அருகில் உள்ள முட்டிலால் சீல் இலவச பள்ளியில் நுழைந்தார். 16 வயது தனது தாயார் காலமானார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தான் போட்டிருப்பேன், நான் ஜஸ்ட் ரீட் பண்ணி தான் முடியும். அவருடைய 77 வயசோட நம்ம கவர் இல்ல 81 வயசு கவர் பண்ணுமே. இப்பதான் அந்த முதலில் ஸ்கூலோட பழக்கம் இருக்கும். முதலில் வலுக்கட்டாயமாக என்ன படிப்பு எல்லாம் எப்படி வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்து, அப்பெல்லாம் அந்த காலம் அப்படிதான் குழந்தை வீடு வீடா போயிட்டு குழந்தைகள் பிடிச்சு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவா. அந்த மாதிரி வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்ட இது மழலையர் பள்ளி அப்படின்னா இந்த இது நர்சரி ஸ்கூல் மாதிரி அந்த இடத்த வந்து அபய் கல்வி பெற்றார். பின்னர் அவரது தனது 5வது ஆண்டு முதல் 8வது வரை வீட்டிலேயே படிச்சிருந்தார். அந்த மாதிரி போயிட்டு படிச்சிருந்தா அதுக்கப்புறம் 5 to 8 years வீட்லயே வந்து பயிற்சி பெற்ற அந்த ஸ்கூலிங் எல்லாம் ஹோம் ஸ்கூலிங் சொல்றாங்க, அந்த மாதிரி படிச்சிருந்தார். அப்புறம் அவர் பெங்காலி வாசிக்க கற்றுக்கொண்டார் மற்றும் சம்ஸ்கிருதத்தையும் நன்றாக அவர் வந்து படிச்சுட்டார். சான்ஸ்கிரிட் அண்ட் பெங்காலி அது படிச்சுட்டார். அப்புறம் பின்னர் 1904ஆம் ஆண்டில் அவைக்கு 8 வயதாக இருக்கும்போது ஹாரிசன் மற்றும் சென்ட்ரல் சாலைகளில் மூலையில் அருகில் உள்ள முட்டிலால் சீல் இலவச பள்ளியில் நுழைந்தார். இந்த முட்டிலால் சீல் இது வந்து இலவச பள்ளினா ஐ திங்க் முனிசிபல் ஸ்கூலா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஸ்கூல் அது எங்க இருக்கு, ஹாரிசன் மற்றும் சென்ட்ரல் சாலைகளில் மூலை ரெண்டு கன்ஜங்ஷன் அந்த ரோட்ல அந்த இதுல சென்டர்ல இருக்கு. சென்ட்ரல் மூலையில இருக்கு, கோடியில இருக்கு. இலவச பள்ளியில் நுழைந்தார். அப்புறம் என்னது 16 வயது ஆகும்போது அவரோட அம்மாவும் காலமாயிட்டா. இப்போ கல்லூரி, திருமணம் அண்ட் காந்தியின் இயக்கம் மெதுவா கொஞ்சம் பெரியவர் ஆயிட்டார். எஸ், இப்ப யாரோட பேர் சொன்னேன்னா படிங்க மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. 1916 அவர் கல்லூரியை தொடங்கினார். அவை ஸ்காட்லாண்டிஷ் ஒரே ஒரு சர்ச். நிமிஷம். அதாவது கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. அதான் ஒரு நிமிஷம் இல்ல டச் பண்ண போனா போயிடுறது அது. 1916 அவர் கல்லூரியை தொடங்கினார். அவை ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் நுழைந்தார். இது ஒரு கிறிஸ்துவ பள்ளி, ஆனால் வங்காளிகள் மத்தியில் நன்கு அறியப்பட்ட பள்ளியாக. மேலும் பல வைஷ்ணவ குடும்பங்கள் தங்கள் மகன்களை அங்கு அனுப்பினர். அவை லண்டன் சென்று கல்வி என்ற பெயரில் மேற்கத்திய நாடுகளின் ஊழல்களுக்கு ஆளாக கூடாது என்று கௌரவ் மோகன் வெகு காலத்திற்கு முன்பே முடிவு செய்திருந்தார். ஒரு வருடத்திற்கும் மேலாக அவை மற்றும் மற்றவர்கள் சைத்தன்ய நாடகத்தை ஒத்திகை பார்த்தனர். அத்வைத ஆச்சாரியாவின் பாத்திரத்தில் நடித்த அவை பார்வையாளர்களில் பலர் அழுவதை கவனித்தார். ஏனெனில் அவர்கள் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் அவர்கள் நேர்மையாக இருந்ததால் பார்வையாளர்கள் நெகிழ்ந்தனர். அதுதான் அவையின் முதல் மற்றும் கடைசி நாடக நடிப்பு. அவர் தனது தெய்வங்களை ஒரு மூடிய பெட்டியில் ஓய்வெடுக்க வைத்தார். கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து முடித்த பிறகு ஒரு நாள் இரவு அவை ஒரு அசாதாரண கனவு கண்டார். கிருஷ்ணரின் தெய்வம் அவையரிடம் தோன்றி, என்னை ஏன் இந்த பெட்டியில் தள்ளிவிட்டாய்? நீங்கள் என்னை வெளியில் எடுத்து மீண்டும் என்னை வணங்க வேண்டும். அவை தனது தெய்வத்தை புறக்கணித்ததற்காக வருந்தினார். மேலும் அவர் தனது பணிகளை பொருட்படுத்தாமல் வீட்டில் ராதை மற்றும் கிருஷ்ணரை வழிபடத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா. இதுல என்னது ஸ்டார்டிங் ஒரு நிமிஷம். 1916 வந்து ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டார். என்ன காலேஜ் பேரு ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ்ல நுழைந்தார். அது ஒரு கிறிஸ்துவ பள்ளி தான். ஆனால் பெங்காலில வந்து நிறைய பேர் வந்து வைஷ்ணவ குடும்பத்திலிருந்து அந்த இடத்துக்கு போய் படிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல. சோ ஒரு நன்கு அறியப்பட்ட பள்ளியாக. மேலும் பல வைஷ்ணவ குடும்பங்கள் தங்கள் மகன்களை அங்க அனுப்பி வைத்தனர். அதனால அவரும் போயிட்டு அங்க படிச்சார். அதனால என்ன எடுத்து பெங்காலி நல்லா வரும், சன்ஸ்கிருதம் படிச்சுட்டார். இந்த மாதிரி கான்வென்ட்ல போய் படிச்சோடனே அவருக்கு இங்கிலீஷும் நல்லா வரும். அவை லண்டன் சென்று கல்வி என்ற பெயரில் மேற்கத்திய நாடுகளின் ஊழல்களுக்கு ஆளாக கூடாது. இப்ப லண்டன்லாம் போறாங்க எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம கலாச்சாரமே மாறுற போல ஆயிடுது. ஏன்னா யூ கேன் பி ஆட் மேன் அவுட். நம்ம அங்க போயிட்டு இல்ல நான் வந்து இந்த இதா இருப்பேன் அப்படின்னாக்கா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு இதா இருக்கும். படிக்கிற குழந்தைகள்லாம் அதுக்கு இடத்துக்கு தகுந்தா போல எல்லாம் மாறிக்கதான் வேணும். அந்த மாதிரி மாறிட்டானே என் பிள்ளை மாறி போயிடுவனே அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பாவுக்கு அந்த காலத்துல இருந்து அந்த ஒரு இது இருந்தது. அந்த மாதிரி அவன் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால அந்த மாதிரி வெளியூர்ல எல்லாம் போயிட்டு அவன் படிக்க வேண்டாம், உள்ளூர்லயே படிச்சா போகிறோம் அப்படின்னு. சோ மேற்கத்திய நாடுகளின் ஊழலுக்கு ஆளாகக்கூடாது என்று கௌரவ் மோகன் தேவ் அவ அப்பா வெகு காலத்திற்கு முன்பே முடிவு செய்திருந்தார். அதனால அவன் வந்து எங்க இருக்கானோ அங்க படிக்கட்டும், வெளியூர் போயிட்டு அந்த கலப்படம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஒரு வருடத்திற்கும் மேலாக அவை மற்றும் மற்றவர்கள் சைத்தன்ய நாடகத்தை வந்து சைத்தன்யாவோட நாடகம் போடும்போது இவர் என்ன ரோல்ல இருந்தார்? மற்றும் அவர்கள் பாத்திரத்தில் அத்வைத ஆச்சாரியா அந்த பாத்திரத்தில் அவர் நடிக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சு போய் எல்லாம் கண்ணீர்லாம் விட்டார் அந்த மாதிரி. சோ அப்படின்னா இவரோட தத்ரூபமா இருந்திருக்கார். சோ பெற்றோர்கள் மற்றும் அவர்கள் நேர்மை பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் நம்ம நல்லா ட்ரைனிங் எடுத்து அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க. சோ அதை அவ நேர்மையா நடிச்சதுனால, இந்த நடிப்புல அவ்வளவு நல்லா இருந்ததுனால பார்வையாளர்கள்லாம் நெகிழ்ந்தனர். அதுதான் அவையின் முதல். அதுக்கப்புறம் வந்து நாடகம் எல்லாம் அவர் வந்து அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டல. அவர் வந்து போகல இருக்கார். எஸ். அப்புறம் வந்து அவர் தனது தெய்வங்களை அப்புறம் வந்து வழிபடும் போது மாத்திரம் அந்த பெட்டியில இருந்து கிருஷ்ணரை வழியில் எடுக்கிறது, வழிபடுறது, திரும்பி பெட்டியில மூடி வச்சுருந்தார். அப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு வந்து ஒரு அசாதாரண கனவு கண்டார். கிருஷ்ணரை பகவான் வந்து அவர் கனவுல தோன்றி என்ன சொன்ன, என்னை இந்த பெட்டியில் என்னை ஏன் இந்த பெட்டியில் தள்ளிவிட்டாய்? நீங்கள் ஏன் என்னை வெளியே எடுத்து மீண்டும் என்னை வணங்க வேண்டும், வெளியில வச்சு என்ன வணங்க பெட்டியில வச்சு பூட்டி வைக்காது அப்படின்னு. அப்ப அது ரொம்ப வருந்தினார். நான் இப்படி பண்ணிட்டேனே வருந்தி, அப்ப அடுத்த நாள்ல இருந்து அவை தனது தெய்வத்தை புறக்கணித்ததற்காக வருந்தினார். மேலும் அவர் தனது பணிகளை பொருட்படுத்தாமல் என்ன பணி இருந்தாலும் சரி வீட்டுல வந்து ராதா கிருஷ்ணர் வச்சு வழிபட்டு ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுன்னா அப்புறம் டெய்லி வழிபட தானே வேணும். அந்த பஜனை பண்ணோம், அதுக்கு ஆராதனை பண்ணோம், எல்லாம் பண்ணுங்க, நைவேத்தியம் பண்ணிட்டு. அப்போ அவர் சரி அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டார். இப்ப பெட்டியில வைக்க வேண்டாம் அப்படி. அடுத்தது யாருக்கா? மங்கர் மாதாஜிக்கு அப்புறம் நிவேதிதா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்குமாறு மாணவர்களை வற்புறுத்திய போது அவை அதற்கு செவி சாய்த்தார். ஆன்மீகத்தில் போஸின் நம்பிக்கை, அவரது உற்சாகம் மற்றும் உறுதிப்பாடு அவருக்கு பிடித்திருந்தது.
அபய் அரசியல் நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் சுதந்திர இயக்கத்தின் லட்சியங்கள் அவரை கவர்ந்தன. குறிப்பாக காந்தி மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. முல்லிக்களுடன் தொடர்புடைய ஸ்வர்ணவாணி குடும்பத்தின் மகளான ராதாராணி தத்தாவை மணந்தார். ஜெகநாதபுரியில் வசித்த ஒரு அறிமுகமானவர் மூலம் அபைக்கு இறைச்சி பரிமாறப்பட்டது. அதன் பிறகு அபை அங்கு உணவு சாப்பிடாமல் கோவிலில் இருந்து ஜெகநாத பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டார். அபை சரண் தேயின் பெயர் BA தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் இடப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தனது டிப்ளமோவை நிராகரித்தார். இந்த வழியில் அபை தனது எதிர்ப்பை பதிவு செய்து காந்தியின் அழைப்புக்கு தனது பதிலை காட்டினார். கௌர் மோகன் தனது நண்பரான கார்த்திக் போஸை அணுகி அபையை வேலைக்கு அமர்த்துமாறு கூறினார். அவருக்கு திடீரென துறை மேலாளர் பதவி கொடுக்கப்பட்டதால் பல தொழிலாளர்கள் அதிருப்தி அடைந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப யூத்துக்கு வந்துட்டார் அவர். சுபாஷ் சந்திர போஸ் இப்ப இந்த இயக்கம் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்களே இப்போ சுபாஷ் சந்திர போஸ் அதெல்லாம் அவருக்கு பிடிச்சது. அவரோட என்னெல்லாம் சுதந்திர போராட்டத்துல ஆதரிக்குமாறு மாணவர்களை வந்து மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளப்பி விட்டுருவா. எல்லாரும் நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வந்து அவளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ரொம்ப தீவிரமா அவள்லாம் வந்து போராடுவா. அதுக்கு வேண்டி வந்து மோஸ்ட்லி எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ வந்து ஈவன் டுடே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிடுவா. சோ அவர் படிக்கிற காலத்திலயும் வந்து பண்ணினோன்னு அவர் வந்து அதுக்கு ஓகே சரி நாங்களும் வந்து அதுல பங்கேற்கிறோம், இதுல ஃப்ரீடம் ஃபைட்டர் அதுல நாங்க பங்கேற்கிறோம்னு. ஆனா ஆன்மீகத்தில் போஸின் நம்பிக்கை அவரது உற்சாகம் மற்றும் உறுதிப்பாடு அவருக்கு பிடித்திருந்தது. இவருக்கு யாருக்கு? பிரபுபாதாக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா போஸுக்கு வந்து ஆன்மீகத்துல நம்பிக்கையும் இருந்தது, அந்த உற்சாகம். ஆனால் அபைக்கு என்னது? அரசியலில் நாட்டம் இல்லை. அரசியல் எல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தெய்வத்தை எல்லாம் விட்டுட்டு இது வெறும் அரசியல் அதுக்கு அவருக்கு வந்து அவ்வளவு பிடிக்காம இருந்தது, ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் சுதந்திர இயக்கத்தின் லட்சியங்கள் அவரை கவர்ந்தன, அது அவருக்கு பிடிச்சது. குறிப்பாக காந்தி மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. காந்தி என்ன அவரோட என்னெல்லாம் வந்து இது இருக்கோ, என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரோ அதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இது மல்லிக், ஆக்சுவலி முல்லிக் MULLIC போடுறது மல்லிக்குகளுடன் தொடர்புடைய ஸ்வர்ணவாணி குடும்பத்தின் மகளான ராதாராணி தத்தாவை மணந்தார். அவரோட வைஃப் பேர் என்னது? ராதாராணி. இந்த குடும்பத்துல வாணிக், சுவர்ணவாணி குடும்பம். அவன் வந்து மல்லிக் அவளோட ஐ திங்க் வெல் நோன் முஸ்லிம்ஸ் நினைக்கிறேன். அவ கூட நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க. அவ அந்த மாதிரி குடும்பத்துல உள்ள ராதாராணிங்கிற பெண்ணை வந்து இவர் மணந்தார். ஜெகநாதபுரியில் வசித்த ஒரு அறிமுகமானவர் மூலம் அவைக்கு இறைச்சி பரமாறு. ஏன்னா அவ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடப்பட்டுவா தானே. அப்ப அந்த மாதிரி போட்டோன்னு அவை அங்கு உணவு சாப்பிடாமல் அதுக்கப்புறம் அவர் வந்து நிரந்தரமாவே கோவிலில் இருந்த ஜெகநாத பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டு வந்தார். அபை சரந்தியும் பெயர் BA தேர்வுகளில் அவர் BA படிச்சார். BA வந்து பாஸ் ஆனோட பேர்ல எல்லாம் அவரோட பேர் இருந்தது. ஆனா அவர் வந்து அதை புறக்கணித்து அந்த சொல்லுவாலே ஒரு கிளாஸ்க்கு அட்டன் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் பாய்காட் பண்றேன் அப்படின்லாம் இருக்குமே. நாங்க பாய்காட் பண்றேன் அப்படின்னு டிப்ளமாவை நிராகரித்தார். இந்த வழியில் அவை தனது எதிர்ப்பை பதிவு செய்து காந்தியின் அழைப்புக்கு தனது பதிலை காட்டினார். அப்ப நான் உங்க கூட தான் இருக்கேன், ஃப்ரீடம், நீங்க என்ன படிப்புக்கு இதெல்லாம் என்ன கொடுக்குறீங்க, கண்ட்ரி விட்டு போங்க. ஃபைனலி என்ன ஃப்ரீடம் ஃபைட்டிங் இஸ் எங்க கண்ட்ரி, அது எங்க கண்ட்ரியில் நீங்க போங்க, அந்த ஒரு இதுக்கு பாய்காட் பண்றது அது இதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கௌர் மோகன் யார் அவ அப்பா தனது நண்பரான கார்த்திக் போஸை அணுகி இவருக்கு அபைக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அமர்த்துமாறு கூறினார். அவருக்கு திடீரென துறை மேலாளர் பதவி, மேனேஜர் பதவி கொடுத்தோன்னு என்னாச்சு, அங்க உள்ள பல தொழிலாளர்களுக்கு அதிருப்தி. ஏன்னா அவனா நேற்றுக்கு வந்தவன் இங்க நம்ம மேனேஜரா உட்காந்துருக்கானே, எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மாத்திரம் இல்ல, அந்த காலத்திலயே அப்படிதான் இருந்திருக்கு. அவனுக்கு எவ்வளவு கேலிபர் இருக்கு, அதனால வந்திருக்கான்னு எண்ணவே மாட்டான். நேற்றுக்கு வந்திருக்கான், நாங்களாம் அப்போ 10 வருஷமா வேலை பண்றோம், நேற்றுக்கு வந்து நமக்கு பாசிங் பண்றதுக்கு மேனேஜரா உட்கார்ந்து இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இந்த ஒர்க்கர்ஸ் மத்தியில அதிருப்தி ஏற்பட்டது. அடுத்தது யாரு பாக்குறேன்? நிவேதிதா மாதாஜிக்கு அப்புறம் LMNOPQR. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. L5 கிளாஸ் லிங்க் போட்டாங்க. ஓ, எத்தனை மணிக்கு? இப்ப 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாதாஜி. ஓ சரி போங்க மாதாஜி. வேற யாரெல்லாம் இருக்கீங்க? நீங்க மாத்திரம் தான் எனக்கு போட்டுருக்காங்க. இந்த மாதாஜி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 7 மணிக்கு தானே மாதாஜி லிங்க் போட்டுருக்காங்க. 5:30க்கு. ஏன்னா இது மீட்டிங் 5:30 போட்டிருக்காளா? ஆமா போட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தேன், நானே லேட் ஆயி போச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
புஷ்பா மாதாஜி படிக்கிறளா? தெரியறதா உங்களுக்கு? படிக்கிறேன் படிக்கிறேன். ஒரு ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு நிமிஷம். இப்போ என்னது, அவர் வந்து ஆன்மீக குரு. இப்ப ஆன்மீக குருவை அவர் சந்திக்கிறார். எஸ், படிங்க மாதாஜி, படிங்க. இன்னும் வரல, ஸ்கிரீன் வரல. ஒரு நெட் ஸ்லோ. எல்லாருக்கும் வந்துடுதா? புஷ்பா மாதாஜி வந்துடுதா? இப்போ வந்து ஓகே, படிங்க. படிக்கிறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கட்டுமா? மாயாப்பூரில் இருந்து ஒரு சாதுவை வெயிட்டா சரியா இருக்கா? கரெக்ட், படிங்க. மாயாப்பூரில் இருந்து ஒரு சாதுவை பார்க்க அபய் நண்பரான நரேந்திரநாத் மல்லிக் விரும்பினார். அபய்க்கு போக மனமில்லை. ஆனால் நரேன் அவரை அழுத்தினான். அபய் மற்றும் நரேன் இருவரும் வைஷ்ணவ குடும்பங்களில் வளர்க்கப்பட்டதால் உடனடியாக மரியாதைக்குரிய சன்னியாசியை பார்த்து வணங்கினர். 2 இளைஞர்களும் வணங்கி எழுந்து உட்கார்ந்து தயாராகி கொண்டிருந்த வேளையில் உரையாடலில் பூர்வாங்க சம்பிரதாயங்கள் எதுவும் தொடங்கும் முன் சீல பக்தி சித்தாந்தா உடனடியாக அவர்களிடம் நீங்கள் படித்த இளைஞர்கள் சைத்தன்ய மகாபிரபுவின் செய்தியை நீங்கள் ஏன் உலகம் முழுவதும் பிரசரிக்க கூடாது? உங்கள் சைத்தன்யாவின் செய்தியை யார் கேட்பார்கள்? அபய் வினவினான். நாம் ஒரு சார்பு நாடு. முதலில் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும். ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்தால் எப்படி இந்திய கலாச்சாரத்தை பரப்ப முடியும்? சீல பக்தி சித்தாந்தா கிருஷ்ண உணர்வு இந்திய அரசியலில் ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. யார் ஆட்சி செய்தார்கள் என்பதை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. இந்த அமைதியான ஆழமான குரலில் பதிலளித்தார். கிருஷ்ண உணர்வின் மிகவும் முக்கியமானது. அது ஸ்கிரீன் வரல, மேல அவ்வளவுதான் மறைஞ்சிருக்கிறது. அது காத்திருக்க முடியாது. ஓகே, அப்ப மாயாப்பூரில் இருந்து ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ மாயாப்பூர்ல இருந்து ஒரு சாது வந்திருக்கார். அப்ப அதை பாக்குறதுக்கு இது இப்ப மாதிரி ஆன்லைன் எல்லாம் கிடையாது. we have to go and meet சாது. பார்க்க அபய் நண்பரான நரேந்திரநாத் மல்லிக் வந்து விரும்பினார். ஒரு சுவாமிஜி வந்திருக்கார், போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா அபய்க்கு வந்து இந்த யங் பாய் தானே, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இல்ல சுவாமிஜி எல்லாம் என்ன போய் பாக்குறது அப்படின்னு. அப்போ போக மனம் இல்லை. ஆனால் நரேன் அவரை அழுத்தினா. இல்லை, அந்த நரேங்கிறது யாரு? நரேந்திரநாத் மல்லி. இல்ல நீ வா, என் கூட வா அப்படின்னு. சரி சொல்லிட்டு போறார். இப்ப நம்ம எல்லாருமே இப்ப இஸ்கான்ல வரும்போது யாரோ ஒருத்தர் சொல்லிதான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல யாரோ அனுப்பினா. இன்னுமா யாரு வாட்ஸ்அப் அனுப்பினாலும் அவளுக்கு 2-3 டைம் சொல்லி பார்த்தேன். இனிஷியல் நாம படிக்கிற காலத்துல நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் முன்னாடி சொல்லும்போது இல்ல அது இதுன்னு சொன்னா. சரி போ, இன்னைக்கு நான் எங்கேயோ இருக்கேன், அவ நாட் தட் அவளுக்கு பக்தி இல்லை அப்படின்னு இல்லை. பட் நம்ம இஸ்கான்ல வந்து நம்ம எவ்வளவு நம்ம படிச்சுட்டோம். யார் படிக்கல லாஸ் ஃபார் தெம், அந்த மாதிரி நான் சொல்றேன். இப்ப நமக்கு எல்லாருமே யாரோ ஒரு வந்து சொல்லியிருப்பா. அதுல இருந்து நம்ம வந்து முன்னுக்கு வந்து இந்த லெவல்லயே வந்து இருக்கோம். எஸ். அப்போ மாயாப்பூர்ல இருந்து அப்போ அபய் வந்து போறது மனம் இல்லை. இருந்தாலும் வந்து அவரோட ஃப்ரெண்டு நரேந்திரநாத் வந்து போர்ஸ் பண்ணனால போறார். அபய் மற்றும் நரேன் இருவரும் வைஷ்ணவ குடும்பங்கள். மல்லிக்ங்கிறது முஸ்லீம் இல்லை, அது தெரிஞ்சு. ஓகே, ஆனா எப்படி நான்வெஜ் சாப்பிட்டான்னு தெரியும். அபய் மற்றும் நரேன் இருவரும் வைஷ்ணவ குடும்பங்களில் வளர்க்கப்பட்டதால் உடனடியாக மரியாதைக்குரிய சன்னியாசிக்கு பார்த்து வணங்கினார். 2 பேருமே வணக்கம் செலுத்தார். அப்புறம் வந்து இப்ப பார்த்தோன்னே 2 இளைஞர்களும் வணங்கி எழுந்து உட்கார தயாராகி கொண்டு அந்த வேளையிலேயே உரையாடலின் பூர்வாங்கம். அவர் உரையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு? இவாள் பார்த்துட்டே அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து இவாளால காரியம் நடக்கும்னு. என்ன காரியம்? இந்த பிரசாரம் பண்றது. நீங்கள் படித்த இளைஞர்கள் சைத்தன்ய மகாபிரபுவின் செய்திகளை நீங்கள் ஏன் உலகம் முழுவதும் பிரசங்கிக்க கூடாது? உலகம் முழுவதும் ஏன் சொன்னா, எல்லாம் இங்கிலீஷ் படிச்சிருக்கா, எல்லாம் அவளுக்கு நாலேஜ் இருக்கு, சான்ஸ்கிரிட் தெரியும். அப்ப நீங்க ஏன் இதெல்லாம் கேட்கறானுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்க வெளியூர்ல போயிட்டு இதை ஏன் பிரசங்கிக்க கூடாதுன்னு கேட்கிறான். அப்ப இவர் உடனே டைரக்டாகி கொட்டுட்டார். உங்க சைத்தன்யாவை செய்தியை யாரு கேட்பார்கள்? அப்ப ஏன்னா வந்து நாம் வந்து இப்போ எதுல இருக்கோம் வந்து நம்ம கண்ட்ரியை வந்து ஆட்கொண்டு இருக்கா. இது ஃப்ரீடம் கிடைக்கல நமக்கு இன்னும். யாரோ பிரிட்டிஷர்ஸ் உட்காந்து நம்மள ஆண்டு இருக்கா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தால் எப்படி இந்திய கலாச்சாரத்தை நாம் பரப்ப முடியும்? அதுக்கு இவர் என்ன சொல்றார்? யார் ஆண்டா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்கவே கூடாது. சொல்றோம் இல்லையா, ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன அப்படின்னு. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி கிருஷ்ண உணர்வு இந்திய அரசியல் ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. கிருஷ்ண உணர்வுங்கிறது ஒருத்தருக்கும் அது உள்ளூர இருக்க வேண்டியது. அதுக்கும் நம்ம அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. யார் வேணா ஆளட்டும், ஆனா நீங்க வந்து இது பண்ணுங்க.
யார் ஆட்சி செய்தார்கள் என்பதை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை என்று அமைதியான ஆழமான குரலில் பதிலளித்தார். கிருஷ்ண உணர்வு மிகவும் முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. அது காத்திருக்க முடியாது. எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வு இருக்கணும். ஏன்னா அது நம்ம இந்த பந்தத்திலேருந்தே விடுபட்டு விடும். அதுக்கும் இந்த அரசியலுக்கும் சம்பந்தம். அரசியல் இன்னைக்கு இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பார்ட்டி இருக்கும். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இது பிரச்சாரம் பண்ணி நம்ம எல்லாருமே இந்த இதுல இருந்து விடுபட்டு வெளியில போகணும் அப்படின்னு அவர் இது அறிவுரை கொடுக்கிறார். எஸ், அடுத்தது யாரு மாதாஜி? ஒரே நிமிஷம். புஷ்பா மாதாஜிக்கு அப்புறம் ருக்மணி மாதாஜி தான். LMNOPQR. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் படிப்போம். ருக்மணி மாதாஜி படிங்க. அவருடைய தைரியத்தில் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். எங்கேயோ தொட்டா எங்கேயோ போயிடும். எஸ், படிங்க மாதாஜி. அவனுடைய தைரியத்தில் அபய் திகைத்தான். அவர் எப்படி இப்படி சொல்ல முடியும்? தன்னை தோற்கடித்து விட்டதாக உணர்ந்தார். ஆனால் அவருக்கு அது பிடித்திருந்தது. தான் இதுவரை தோற்கடிக்கப்படவில்லை என்பதை திடீரென்று உணர்ந்தார். ஆனால் இந்த தோல்வி அல்ல, இது மிகப்பெரிய லாபம். ஸ்ரீல பிரபுபாதா, நான் ஒரு வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால் அவர் பிரசங்கிப்பதை என்னால் பாராட்ட முடிந்தது. நிச்சயமாக அவர் எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் என்னிடம் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தார். அவருடைய வாதம் மற்றும் விளக்க காட்சி முறை பற்றி நான் உறுதியாக இருந்தேன். நான் மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கினேன். என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையான மத யோசனையை வழக்காடிய சரியான நபர் இவர். ஆசிரமத்தை விட்டு விலகி நரேன் தன் நண்பர்களுடன் திரும்பினான். அப்படியானால் அபய், உங்கள் எண்ணம் என்ன? அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் அற்புதமானவர் என்று பதிலளித்தார். அபய், சைத்தன்ய பகவானின் செய்தி மிகவும் நிபுத்துவம் வாய்ந்த நபரின் கைகளில் உள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது என்னது? இப்ப எப்படி இப்படி சொல்லிட்டார் அவர்? யாரு ஆண்டா என்ன? நமக்கு மெயினா இதுதான் வேணும். ஜாஸ்தி அந்த பக்தியில இல்லாதவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது அப்படிதான் தோணும் இல்லையா? இல்லைன்னா அவனுடைய தைரியத்தால் அவை திகைத்தார். அவர் எப்படி இப்படி சொல்ல முடியாது? எல்லாரும் ஃப்ரீடம் 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 வேணும் ஃப்ரீடம் வேணும்னு சொல்லும் போது இவர் அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கிருஷ்ண உணர்வு தான் முக்கியம் சொல்றாரு அப்படின்னு. ஆனா அவர் அதை அப்ரிஷியேட்டும் பண்ணார். தன்னை தோற்கடித்து விட்டதாக உணர்ந்தார். இவர் தோத்து போனா போல. ஆனால் அவருக்கு அது பிடித்திருந்தது. என்ன தோற்கடிச்சாலும் பரவாயில்ல. ஆனா அவரோட அந்த தைரியத்தை இவர் நல்லா பாராட்டினார். தான் இதுவரை தோற்கடிக்கப்படவில்லை என்பதையும் திடீரென்று உணர்ந்தார். இதுவரைக்கும் நான் தோத்ததில்லை. ஆனாலும் இவரோட இந்த சொல்லுனால நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன். ஆனா அதுல கோவம் கிடையாது. ஹி ஸ்டார்டட் லைக்கிங் இட். எஸ், ஆனால் இந்த தோல்வி அல்ல, இது மிகப்பெரிய லாபம். அது பாசிட்டிவா எடுத்துட்டு இதனால இன்னும் முன்னுக்கு போகணும், நம்ம அவர் சொல்றதை கேட்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தோண ஆரம்பிச்சு. ஸ்ரீல பிரபுபாதா என்ன சொல்றேன்? நான் ஒரு வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால அவர் பிரசங்கிப்பதை என்னால் பாராட்ட முடியுது. ஏன்னா இதேதான் பக்தியோட இருக்கிறதுனால, இவ்வளவு வீட்லயும் பக்தி இருக்கிறதுனால அவருக்கு புரிஞ்சு கொடுத்து என்ன அவர் சொல்ல வர்றாங்க. நிச்சயமாக அவர் எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் என்னிடம் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தார். என்கிட்ட மாத்திரம் இதை சொல்லும் போது அவர் என்ன வச்சு என்னோ காரியம் சாதிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் என்கிட்ட குறிப்பா எங்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் புரிஞ்சுவிட்டார். அவருடைய வாதம் மற்றும் விளக்க காட்சி முறை பற்றி நான் உறுதியாக இருந்தேன். நான் மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கினேன். என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையான மத யோசனையை வழங்கக்கூடிய சரியான நபர் இவரே அப்படின்னு. இவர் தான் கரெக்டான ஆசாரியர். எனக்கு குரு மாதிரி எனக்கு வந்துவிட்டார் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வர ஆரம்பிச்சு. அப்புறம் ஆசிரமத்தை விட்டு விலகி எல்லாரும் 2 ஃப்ரெண்ட்ஸும் நரேந்திரநாத்தும் இவரும் வெளியில வந்தோடனே நம் நண்பர் கேட்கிறாராம், என்ன அபய், ஏன்னோ அவர் உங்ககிட்ட சொன்னாரே, என்ன பிளான் பண்ணிருக்க, வாட் இஸ் யுவர் அடுத்தது என்ன பண்ண போறேன்னு, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு. உங்கள் எண்ணம் என்ன, அவரை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு? அபய், போறதுக்கு முன்னாடி எனக்கு போகணுமான்னு சொன்னவர் அங்க போயிட்டு வரும்போது என்ன அவரோட மனமாற்றம் ஆயிடுச்சு. அவர் அற்புதமானவர் என்று பதிலளித்தார் அபய். சைத்தன்ய பகவானின் செய்தி மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்த நபரின் கைகளில் உள்ளது. சைத்தன்யோட புகழ் எல்லாம் இப்ப பரவணம்னு என்னது, கரெக்டான ஒரு குரு தான் எனக்கு கிடைத்திருக்கார். இவர்கிட்ட இருந்து நம்ம பாஸ் ஆன் பண்ணி we should go ahead அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். எஸ், அடுத்தது யாரு மாதாஜி? ரவுண்ட் ஆயிடுத்து நினைக்கிறேன். சித்ரலேகா மாதாஜி. சித்ரலேகா மாதாஜி ஃப்ரீயா இருக்கலாம்? எஸ். படிங்க. உங்க இதை பெருசு பண்ணிட்டு
ஸ்ரீல பிரபுபாதா, உடனடியாக அவரை எனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டேன். அதிகாரபூர்வமாக இல்லை, ஆனால் என் இதயத்தில் நான் ஒரு நல்ல துறவியை சந்தித்தேன் என்று நினைத்தேன். 1930 ஆண்டில் கௌடிய வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை நிறைவேறிய பிறகு கௌர் மோகன் காலமானார். கல்கத்தாவில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியுடனான தனது முதல் சந்திப்புக்கு பிறகு அபய் தனது குடும்பத்தை அலகாபாத்திற்கு மாற்றினார். அங்கு அவர் தனது மருந்து வணிகத்தை அடிப்படையாக கொண்டார். ஹரே கிருஷ்ணா. பிரபு என்ன சொல்றாரு, ஸ்ரீல பிரபுபாதா உடனடியாக அவரை, சில பேர் நமக்கு இருக்கும் இல்லையா, யாரையோ நமக்கு வந்து பிடிச்சு போயிடும். பிடிச்சதுன்னா என்னது, ஆன்மீகத்துலதான் எனக்கு அவரை போல இருக்கணும், இன்னும் சம்திங் இஸ் யூ தட் வில், ஏன்னா அவ ஏதோ சொல்றதோ, அவ பேசுறதோ, அவ நடந்துக்க ஒரு விதமோ சம்திங் நம்மளுக்கு டச் பண்ணிடும். இருந்தா அவளை போல இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். சோ அந்த மாதிரி அவருக்கு உடனடியாக அவரை வந்து ஆன்மீக குருவா ஏற்றுக்கொண்டார். நாட் இது மாதிரி இல்லை, தீட்சாலாம் வாங்கி அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமா இல்ல, பட் மனசார வந்து பிடிச்சு போயிடுத்த அந்த பிரபுஜிய. அப்ப நான் வந்து ஆன்மீக குருவா அவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் என் இதயத்தில் அதிகாரப்பூர்வமாக இல்லை, ஆனால் என் இதயத்தில் நான் ஒரு நல்ல துருவியை சந்தித்தேன் என்று நினைத்தேன் அப்படிங்கிறார். 1930 கௌடிய வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசை நிறைவேறிய பிறகு கௌர் மோகன் தேவ் காலம், அப்பாவுக்கு வந்து இவருக்கு வந்து ஆசை வந்தது 1930. 1930 எஸ் லேட், என்ன 1930 அவர் மோகன் தேவ் வந்து காலமானார். அவ அப்பா வந்து இறந்து போனார். ஓகே. கல்கத்தாவில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியுடனான தனது முதல் சந்திப்புக்கு பிறகு அவை தனது குடும்பத்தை, அவர் ஃபேமிலியே வந்து ஷிஃப்ட் பண்ணி, அம்மாவும் வயச்சு அப்பாவும் வயச்சு, அப்ப கல்யாணம் பண்ணி விட்டாரு. அப்ப அந்த ஃபேமிலி எல்லாம் எங்க அலகாபாத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார். அங்க அவர் தனது மருத்துவ வணிகத்தை, அப்போ பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு, வணிகத்தை அடிப்படையாக கொண்டார். எஸ். அப்போ இது வந்து ஸ்ரீ பிரஜாமண்டல் சுத்துதலை பற்றி அவர் எழுதியிருக்கார். எஸ். யார் படிக்கிறாள்? ஒரு நிமிஷம். தீபா மாதாஜி தான். படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீ ஒரு நிமிஷம் மாதாஜி. ஸ்ரீ பிரஜாதா மண்டல சுற்றுதல் ஸ்ரீல பிரபுபாதா. எனவே நான் அவர்களை கோஷியில் சந்தித்தேன். கேசவ மகாராஜா ஸ்ரீல பக்தி சித்தாந்தா நாளை காலை மதுராவுக்கு செல்கிறார் என்றும் இன்று மாலை ஹரிகதா பேசுவார் என்றும் கூறிக்கொண்டிருந்தார். எவரும் தங்கலாம் அல்லது அவர்கள் சேஷாயி விஷ்ணுவை பார்க்க செல்லலாம். எனவே அந்த நேரத்தில் 10 அல்லது 12 பேர் மட்டுமே எஞ்சியிருந்தனர் என்று நான் நினைக்கிறேன். அவர்களில் ஸ்ரீதர மகாராஜாவும் ஒருவர். நான் புத்திசாலித்தனமாக நினைத்தேன். இந்த கோஷியாவில் நான் என்ன பார்க்க முடியும்? ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி என்ன பேசுவார் என்று கேட்கிறார். நான் கேட்கட்டும். ஹரே கிருஷ்ண. பிரஜாமண்டலத்தை சுத்துறது, சர்க்கம்புலேட்டிங் சொல்லுவாங்களே, வழிபடுறதுக்கு அந்த சுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்ப ஸ்ரீல பிரபுபாதா அவர் எழுதுறாரு இது. எனவே நான் அவர்களை கோசிங்கிறது ஒரு இடத்துல நான் சந்தித்தேன். யார? கேசவ மகாராஜா. ஸ்ரீல பக்தி சித்தாந்த நாளை காலை மதுராவுக்கு செல்கிறார் என்றும், பக்தி சித்தாந்தம் வந்து நாளைக்கு மதுராவுக்கு போறார். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஹரிகதா வந்து சொல்ல போறார் அப்படி சொன்னோன்னு இவர் வந்து இப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தார். யாருக்கு பானா இருக்கணுமோ அந்த மகாராஜா சொல்றார், யாருக்கு வந்து இங்க இருக்கணுமோ ஹரிகதா கேட்கணுமோ கேளுங்கோ, இல்ல கேட்க வேண்டாம்னா நீங்க வந்து சேஷசாயி கோயில் இருக்கு, அங்க அவர் இது பகவானை பார்க்க போறவாளா அங்க போகலாம் அப்படின்னு. விரும்பும் எவரும் தங்கலாம் அல்லது அவர்கள் சேஷசாயி விஷ்ணுவை பார்க்க செல்லலாம். இவர் நினைச்சு பார்த்தார். எனவே அந்த நேரத்தில் 10 அல்லது 12 பேர் மட்டுமே எஞ்சி இருந்தனர் என்று நான் நினைக்கிறேன். அவர்களில் ஸ்ரீதர மகாராஜாவும் ஒருத்தர் இருந்தாருங்க. நான் புத்திசாலித்தனமான நினைச்சேன், இந்த சேஷசாயி கோயில் என்ன இருக்கு, நான் என்ன பார்க்க முடியும், அவர் எப்பவும் உள்ள போறது அங்கதானே இருக்கார், அது அப்புறம் கூட பாத்துக்கலாமே. ஆனா ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியா என்ன பேசுறான்னு சொல்லிட்டு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்க தங்கி விட்டேன் என்று கேட்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே நான் கேட்கட்டும், லெட் மீ லிசன், அந்த மாதிரி இருந்து விட்டேன். எஸ். அடுத்தது விடுகடன் படிப்போம்னா ஜெயில வந்து 2 பேரும் போயிட்டாங்களா? ஜெயஸ்ரீ மாதை படிங்கோ. நினைச்சுக்கோங்க, திரும்பி எனக்கு இதை ஓப்பன் பண்ணுவேன். எனக்கு அப்புறம் வந்து நீங்க ஜெயஸ்ரீ மாதாஜிக்கு அப்புறம் மகேஸ்வரி மாதாஜி, அல்ல மங்கையர் மாதா, மகேஸ்வரி மாதாஜி, மங்கையர் மாதாஜி, நிவேதிதா மாதாஜி, புஷ்பா மாதாஜி, ருக்மணி மாதாஜி. இப்போ ஆர்டர் நினைவு வச்சுக்கோன்னா ஜெயஸ்ரீ மாதாஜி படிக்கும்.
ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அலகாபாத்தில் 1932 அபயாவுக்கு தீட்சை கொடுத்தார். ஆம் என்று அபையுடன் பார்வையை பரிமாறிக்கொண்டு அவருக்கு கேட்க பிடிக்கும். அவர் போகவில்லை. நான் அவரை கவனித்தேன். அவரை ஏன் என் சீடராக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அபயரை முன்வருமாறு மணிகளை ஏற்று ஹரிநாம தீட்சை பெற அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் அவர் இரண்டாவது தீட்சையை குறிக்கும் புனிதமான பிராமண நூலையும் பெற்றார். பொதுவாக ஸ்ரீல பக்தி சித்தாந்தா முதல் தீட்சை ஹரிநாமம் கொடுப்பார். சிறிது நேரம் கழித்து சீடரின் முன்னேற்றத்தில் திருப்தி அடைந்த பிறகு அவர் இரண்டாவது தீட்சையை கொடுப்பார். ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவரது பெயருடன் அரவிந்தை தாமரை என்று சேர்த்தார். இப்போது அவர் அபய் சரணார விந்தராக இருந்தார். ஹரே கிருஷ்ணா. சோ இவர் வந்து இப்ப வேண்டாம், அந்த கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி இங்க தங்கிட்டார். இவர் என்னதான் சொற்பொழி நடத்துற பாக்கலாம் அப்படின்னு. அது வந்து பார்த்தோன்னே அவருக்கு வந்து பிடிச்சு போயிடுது. யாருக்கு? இந்த குருக்கு பிடிச்சு போயிடுது. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அலகாபாத்தில் 1932 அபயாவுக்கு தீட்சை கொடுத்தார். அப்ப என்ன சொல்றாரு அவர்? ஆம் என்று அபையுடன் பார்வையை பரிமாறினார். அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்க பிடிக்கும். நான் என்ன சொல்றேன் அது கேட்க அவருக்கு பிடிக்கிறது. அதனாலதான் அவர் வந்து அந்த சேஷசாயி கோயிலுக்கு போகலை. அப்ப அவருக்கு வந்து நான் இது இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் அவரை கவனித்தேன். அவரை என் சீடராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டார். அவர் ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவையரை முன் வருமாறு இது முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு மணிகளை கொடுத்து தீட்சை கொடுக்கிறார். ஹரிநாமம் தீட்சையை பெற அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் இரண்டாவது தீட்சை இமிடியேட்டாவே கொடுத்தார். இரண்டாவது தீட்சை என்னது? பூனல் போடுறா போல. சோ அதையும் வந்து கொடுத்தார். நார்மலா அவர் அப்படி பண்ண மாட்டாராம். அவர் வந்து முதல் தீட்சை கொடுத்து அப்புறம் பாக்குறான் சரியா அவன் வந்து ஹரிநாமம் பண்றானா இல்லையா, கரெக்டா ஃபாலோ பண்றானா, அதெல்லாம் பார்த்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரெண்டாவது தீட்சை நம்ம பூனல் போடுறதெல்லாம் பண்ணுவாராம். ஆனா இவரோட பேர்ல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்துடுது. இந்த பிள்ளை நல்லா முன்னேறிண்டு வரான், நல்லா இதுல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தீட்சை கொடுத்தோடனே, நாம தீட்சை கொடுத்தோடனே இமிடியேட்டா ரெண்டாவது தீட்சை பூனலையும் போட்டு அவர் வந்து இரண்டாவது தீட்சையும் கொடுத்துட்டார். ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவருக்கு பேரையும் கொடுத்துட்டார். என்னது? அரவிந்த தாமரை என்ற பேரையும் அவர் கொடுத்தார். அப்ப அவரோட பேர் என்ன எடுத்து? அபய சரணாரவிந்த. அபய் சரண் அவரோட பேரு. அப்ப அபய் சரண அரவிந்த, அந்த அரவிந்தம் கூட வந்துட்டு அப்ப அபய் சரணாரவிந்த அப்படின்ட்டு அடுத்து. எஸ், அடுத்தது யாரு சொன்னேன்? பேர் யாரோட சொன்னேன்? மகேஸ்வரி மாதாஜி. படிங்க, இமிடியேட்டா ஆரம்பிச்சிருவோம். நான் கேட்குவேன். அவர் தனது பரந்த பயணங்களால் எவ்வளவு கணக்குகளை பாதுகாத்து வைத்திருந்தாரோ அவ்வளவு பில்களுக்கும் வசூலிக்கப்பட்டன. அபய் டாக்டர் கார்த்திக் போஸிடம் கணக்குகளை பார்த்தார். மேலும் பிரயாக் மருந்தகம் மற்றும் அபியின் கணக்குகள் அனைத்தையும் டாக்டர் போஸ் எடுத்துக்கொள்வதே பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிறந்த வழி என்று இருவரும் ஒப்புக்கொண்டனர். இதனால் அபய் கடனில் இருந்து விடுக்கப்பட்டார். ஆனால் வேலை இல்லாமல் இருந்தார். இறுதியாக அவர் தனது சொந்த தொழிற்சாலையை தொடங்க முடிவு செய்தார். ஆனால் அலகாபாத்தை விட மிகப்பெரிய நகரத்தில் பம்பாயில் குடியேறினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது அப்புறம் என்னாச்சு? அவர் தனது பரந்த பயணங்களால் எவ்வளவோ கணக்குகளை பாதுகாத்து வைத்திருந்தாரோ அவ்வளவு பில்களும் வசூலிக்கப்பட்டது. அப்படின்னா அவர் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சார் சொன்னேன். அதனாலதானே அலகாபாத்துக்கு வந்தார். அந்த பிசினஸ்ல ஒன்றும் பெருசா ஒன்றும் அவர் வந்து சாதிக்க முடியல அவரால். சோ நிறைய வந்து டெக்டர்ஸ், நிறைய கடன் இருந்தது. அப்ப ஃபைனலி சரி இதெல்லாம் நமக்கு எப்படி நம்ம ஆன்மீகத்துலதான் போறோம், இந்த தொழில்னு சொல்லிட்டு இதுல பணம் சொல்லிட்டு நம்ம உட்கார வேண்டாம் சொல்லிட்டு எல்லா கணக்கை செட்டில் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவர் வந்து வித்துட்டார். அவை டாக்டர் கார்த்திக் போஸிடம் கணக்குகளை பார்த்தார். என்னெல்லாம் கொடுக்கணும், வரல் போகல்லாம் பார்த்து பண்ணணும். நிறைய கொடுக்கறதுக்கு தான் இருந்தது. அப்ப நம்ம பிரயாக் மருந்தகம், அவர் மெடிக்கலோட ஷாப் தான் சொன்னார். பிரயாக் மருந்தகம்னு இருந்தது. அதை வந்து அவை கணக்குகள்லாம் அனைத்தையும் டாக்டர் போஸிடமே எடுத்துக்கொள்வதே பிரச்சனையை தீர்க்கும். ஏன்னா அதெல்லாம் கடனும் எல்லாம் இருந்தது. அவருடைய நீயே வந்து எடுத்து நடத்திக்கோ. சோ வாட் எவர் என்னது பணம் கொடுக்கறதுக்கு இருந்ததோ நான் கடையும் உங்ககிட்ட கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டார். சோ அது வந்து இதுதான் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிறந்த வழி என்று இருவரும் ஒப்புக்கொண்டார். சரி, அப்ப அவருக்கு இனிமே கொடுக்கலை வாங்கல ஆயிடுது. இப்ப என்னது? அபய் வந்து அபய் சரண் வந்து இதுல விடுபட்டுட்டார், கடன்ல இருந்து விடுபட்டுட்டார். ஆனா என்ன? வேலை இல்லை. அதுக்கு அடுத்தது என்னது? வெறும் வேலை வேணும் பண்றதுக்கு. அந்த மாதிரி வேலை இல்லாமல் இருந்தார். இறுதியாக அவர் தனது சொந்த தொழிற்சாலையை தொடங்க முடியும். நானே சொந்தமா ஒரு தொழிற்சாலை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆனால் அலகாபாத்தை விட மிக பெரிய நகரம் எங்க பம்பாயில் வந்து ஆரம்பிக்கலாம்னு பம்பாயில் குடியேறினார். எஸ், அடுத்தது யாரு மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆமாங்க மாதாஜி, படிங்க. வியாச பூஜை பிரசாதம் பிப்ரவரி 25, 1935. அது ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியின் 62வது பிறந்த நாள். இந்த நிகழ்விற்காக அபய் ஒரு கவிதை எழுதினார். இது உங்கள் அனைவரையும் வணங்குங்கள். ஒரு பதம் ஸ்ரீல
பக்தி சித்தாந்தரை மிகவும் மகிழ்ச்சி அடை செய்தது. அவர் தனது விருந்தினர்கள் அனைவருக்கும் அதை காட்டினார். முழுமையானது, உணர்வு பூர்வமானது நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். ஆள்மாறான பேரிடர் நீங்கள் நகர்த்தி விட்டீர்கள். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியை இந்த கட்டுரையும் மகிழ்வித்தது. மேலும் அவர் அதை தனது ரகசிய பக்தர்களில் சிலரிடம் காட்டினார். அவர் தி ஹார்மோனிஸ்டின் ஆசிரியரிடம் அவர் எதை எழுதினாலும் அதை வெளியிடுங்கள் என்று அறிவுறுத்தினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ வியாச பூஜை வந்து February 25, 1935 1935 இவருக்கு வந்து 62வது பிறந்த நாளாவும் இருந்தது. அந்த டைம்ல என்ன எடுத்து இந்த நிகழ்விற்காக அவை ஒரு கவிதை எழுதினார். அவருடைய 62வது பிறந்த நாளுக்கு ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையில ஒரு சில பதங்கள் 1-2 பதங்கள் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுல என்ன எழுதினார்? மகிழ்ச்சி அடை செய்தது. அவர் தனது விருந்தினர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து காட்டுறாரு. எப்படி எழுதியிருக்கான் பாரு, இவ்வளவு நல்லா எழுதியிருக்காங்க. முழுமையானது, உணர்வு பூர்வமானது, டோட்டலி கான்சியஸா ஃபுல் இது நீங்கள் நிரூபித்து விட்டீங்க. நீங்க தான் வந்து அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க குரு, நீங்க வந்து முழுமையானவரும் ஃபுல் உணர்வு பூர்வமாக இருக்கிறீர். நீங்கள் வந்து நிரூபித்து விட்டீர்கள். ஆள்மாறான பேரிடர் நீங்கள் நகர்த்தி விட்டீர்கள். இந்த ஆள்மாறான இது இது இல்லையா, என்னது மாயாவாதி பிலாசபி, அதெல்லாம் வந்து தகர்த்தி நீங்க வந்து கடவுள் இருக்காருங்கிற அந்த பிரசங்கம் பண்றீங்களே, அது வந்து அந்த மாதிரி இது நீக்கி விட்டுட்டீர். என்னது அதுக்கு என்ன சொல்லுவா, அத்வைதா பிலாசபியை நீக்கி துவைதா பிலாசபி, கடவுள் ஒருத்தர் இருக்கார், கடவுள் ஒரு மனிதர், நம்மளும் வந்து நம்மளாம் அவன் வந்து ஜீவாத்மா, அவர் வந்து மகாத்மா பரமாத்மா அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து அதை அந்த ஆள்மாறாட்டம் அந்த இதோடு வந்து பேரிடர் இருந்தது. பேரிடர்னா அந்த டைம்ல நிறைய பேர் வந்து இது பிலாசபி எல்லாம் பேசி அந்த மாதிரி ஆன்மீகவாதிகள்லாம் இருந்தா, அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அந்த டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. அதையும் நீங்க தகர்த்தி விட்டுட்டீர்கள். வைசரனுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து இவரோட சொற்பொழிவு, வாட்டவர் இவர் பண்ற வேலையெல்லாம். சோ 2 பேருக்கும் அந்த இக்குவேஷன் சரியா போயிடுது. இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்ப அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சார்? அவர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி இந்த கட்டுரையை மகிழ்வித்தது. மேலும் அவர் அதை தனது ரகசிய பக்தர்களில், அவருக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவர்கிட்ட எல்லாம் காட்டிட்டு என்ன சொன்ன, இந்த ஹார்மோனிஸ்டின் சொல்லிட்டு ஒரு ஆசிரியரிடம் அதை காட்டி, அவர் என்னெல்லாம் எழுதுறாலும் இம்மிடியேட்டா நீங்க வெளியிடுங்க, அதை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பிள்ளை அவ்வளவு நல்லா எழுதுறான், அவன் நல்லா திங்க் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு இதா எழுதுறான். சோ அவன் என்ன எழுதினாலும் பப்ளிஷ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது அறிவுறுத்தினார். எப்பவுமே அந்த குரு சிஷ்யாக்குள்ள அந்த ஈக்குவேஷன் இருக்கணும், அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். எஸ், அடுத்தது யாரு சொன்னேன் மாதாஜி? நானா மாதாஜி? நிவேதிதா மாதாஜி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் மாதாஜி. சரி. ஜூலை 1935 ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணரின் விக்கிரகத்தை நிறுவவும் பம்பாய் மையத்தில் தெய்வ வழிபாட்டை நிறுவவும் வந்தார். அபய் ஏன் தனியாக வாழ்கிறார்? பக்தி சாரங்கா கேட்டார். அவர் இந்த பம்பாய் மையத்தின் தலைவராக இருக்க வேண்டும். அதற்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி, அவர் உங்கள் சகவாசத்திற்கு வெளியே வாழ்வது நல்லது. அவர் செய்வார். நேரம் வரும்போது அவர் எல்லாவற்றையும் தானே செய்வார். நீங்கள் அவரை பரிந்துரைக்க வேண்டியதில்லை. நவம்பர் 1935 பிருந்தாவனத்தில் உள்ள ராதா குண்டத்தில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அபயரிடம், உனக்கு எப்போதாவது பணம் கிடைத்தால் புத்தகங்களை அச்சிடுங்கள் என்று கூறினார். ஆழ்ந்த கவலையுடன் ஸ்ரீல பக்தி சித்தாந்த அபயிடம் கூறினார், ஆகும் ஜுவல்பே, நெருப்பு இருக்கும். ஒரு நாள் கல்கத்தா கவுடியா மடத்தில் தீ ஏற்படும். மேலும் கட்சி நலன்களின் நெருப்பு பரவி அழிக்கப்படும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜூலை 1935 என்னது பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவரோட குரு வந்து கிருஷ்ணரின் விக்கிரகத்தை நிறுவவும் பம்பாய் மையத்தில் தெய்வ வழிபாட்டை நிறுவனம் செய்தார். கோயில் நிறுவனம் பண்ணார். அப்ப அபயன் ஒருத்தர் கேட்டார், பக்தி சாரங்கா அவர் ஃபாலோவர் யாரோ இருக்கலாம், அவர் கேட்டார், அப்ப அபய் ஏன் தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு, அப்ப நம்ம கூட வந்து நமக்கு எல்லாம் ஒரு ஹெல்பிங் மாதிரி இருக்கலாமே அப்படின்னு கேட்டோன்னா, இவர் அவரோட வாயா அடிச்சுட்டாரு. என்ன சொல்றார், இவர் என்ன சொல்ற, அவர் இந்த பம்பாய் மையத்தின் தலைவராக இருந்து எல்லாம் பாத்துக்கலாமே அப்படின்னு. இவர் என்ன சொல்றாரு, நீ வந்து அதெல்லாம் ஒண்ணும் உங்க சாவாசமே வேண்டாம் அவருக்கு, அவர் தனியே இருக்கட்டும், ஆனா அவர் வருவார், கண்டிப்பா அதெல்லாம் எடுத்து நடத்துவார், நம்ம வந்து ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அவர் வெளியே வாழ்வது நல்லது, உன்னோட சகவாசம் வேண்டாம், அவர் வெளியே வாழ்வது நல்லது, அவர் செய்வார், நேரம் வரும்போது அவர் எல்லாவற்றையும் தானே செய்வார், ஆனா டைம் கொடுக்கணும், நீங்கள் அவரை பரிந்துரைக்க வேண்டிய அவசியம், நீங்க சொல்லி அவன் வந்து மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவரே வருவோம் அந்த இதுல நம்ம எல்லாம் மேனேஜ் பண்ற லெவல்ல வந்துருப்போம்.
நவம்பர் 1935 பிருந்தாவனத்தில் உள்ள ராதா குண்டத்தில் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதியும் அவையிட்ட என்ன சொன்னார், உனக்கு எப்பொழுதாவது பணம் கிடைத்தால் புத்தகங்களை அச்சிடு, அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அப்ப அதுல இருந்துதான் அவர் வந்து புஸ்தகம்லாம் நிறைய அச்சிட ஆரம்பிச்சிட்டார். அச்சிடுறது மாத்திரம் இல்லை, எழுதி ப்ரூஃப் பார்த்து அச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டார். ஆழ்ந்த கவலையுடன் ஸ்ரீல பக்தி சித்தாந்த அவையிடம் என்ன கூறினார், ஆகுஞ்சுவல்பே அப்படின்னா நெருப்பு இருக்கும், கண்டிப்பா வந்து இந்த ஒரு இது இருக்கும், நெருப்பு மாதிரி பத்தி எரிய போறது. என்னது, ஒரு நாள் கல்கத்தா கௌடிய மடத்தில் தீ ஏற்படும், மேலும் கட்சி நலன்களின் நெருப்பு பரவி அழிக்கப்படும். இத அந்த கௌடியா இதை வந்து காப்பாத்தி இது கொண்டு வரணும்னா என்னது, இதை வந்து தீ மாதிரி எரியும், அதை வந்து அணைத்து நம்ம வந்து திரும்பி இதை வந்து என்ன சொல்லுவோம், இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம நல்லா பிரச்சாரம் பண்ணி இது பண்ண, அப்பதான் அந்த நெருப்பு அழியும். இல்லாட்ட வந்து இது ஏற்படாது. என்னது, ஒரு நாள் கல்கத்தா கௌடிய மடத்தில் தீ ஏற்படும், மேலும் கட்சி நலன்களின் நெருப்பு பரவி அழிக்கப்படும். அப்ப நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இது இருந்தது. என்னது, இந்த மாதிரி ஒரு ஸ்பாயில் ஆயிடும், இந்த ஒரு மூமெண்ட் வந்து கெட்டு போயிடும், ஆனா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னது, உன்னுடைய உதவி தேவைன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்லிட்டார். படிங்க புஷ்பா மாதாஜி, படிங்க. ஸ்ரீல பிரபுபாதா, நான் உங்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும்? இந்த ஒரு கேள்வியை தவிர எனது ஆன்மீக குருவிடம் நான் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. 2 வாரங்கள் கழித்து அபைக்கு பதில் வந்தது. மற்ற உறுப்பினர்களின் மொழிகளில் பேச தெரியாதவர்களுக்கு எங்கள் எண்ணங்களையும் வாதங்களையும் நீங்கள் ஆங்கிலத்தை விளக்க முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இது உங்களுக்கு உங்கள் பார்வையாளர்களுக்கும் மிகவும் நல்லது. சைத்தன்யரின் போதனைகள் பற்றிய புதுமையான உணர்வை பொதுமக்களிடமும் தத்துவவாதிகளிடம் மற்றும் மதவாதிகளிடம் பதிய செய்யும் பணியில் நீங்கள் பணியாற்றினால் உங்களை ஒரு சிறந்த ஆங்கில போதகராக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. ஸ்ரீல பக்தி சித்தாந்த ஜான் 1937 அன்று மரண உலகை விட்டு மறைந்தார். ஹரே கிருஷ்ண மாதா. நிறைய இருக்கு, இதுல போட்டிருக்கிறது அப்படியே போட்டு. எஸ், ஸ்ரீல பிரபுபாதா என்னது, நான் அவர் புரிஞ்சுட்டார். இவர் சொல்ற ஒரு வார்த்தையும் எதுவுமே குருமார்கள்லாம் சொல்லும்போது கரெக்டா பிட்டு எல்லாம் ஓப்பனா எல்லாம் சொல்ல மாட்டா, ஏதோ ஒண்ணு சொல்லுவா, அதுல என்ன உள்ளர்த்தம் இருக்கு ஒரு மாதிரி பார்ப்பா, அதுல என்ன உள்ளர்த்தம் நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். நம்மளோட நாலேஜால நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவன் என்ன சொல்ல வரா அப்படின்னு. சோ இவர் புரிஞ்சுட்டார் அவர் என்ன சொல்ல வரான்னு. அப்போ கேட்கிறேன், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு. என் ஆன்மீக குருவிடம் நான் ஒரு கேள்வியை வேற ஒண்ணுமே நான் கேட்கல, இது மாத்திரம் நான் கேட்டு நான் என்ன பண்ணட்டும் போகுதுன்னு. அப்புறம் 2 வாரங்கள் கழித்துதான் அவைக்கு பதிலே வந்தது. என்ன சொல்றேன், மற்ற உறுப்பினர்களின் மொழிகளில் பேச தெரியாதவர்களுக்கு எங்கள் எண்ணங்களையும் வாதங்களையும் நீங்கள் ஆங்கிலத்தில் விளக்க முடியும். நாங்களாம் போய் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி போயிருக்கா நிறைய பேர், அந்த ஸ்டோரி படிக்கவே பார்த்தேன். ஆனா யாருமே வந்து போய் சக்சஸ்ஃபுல்லா வந்து திரும்பி வரல. ஓகே நான் அவளை போயிட்டு எல்லாம் திருத்திட்டு வரேன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைம்ல ஹிப்பி கூட்டம் தான் நிறைய இருந்தது. அவளை எல்லாம் திருத்தலாம்னா இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அந்த மாதிரி இருக்கும்போது இவர் சொல்ற, நாங்கள்லாம் வந்து மொழி தெரியாது, எங்களுக்கு உண்மை தெரியாது, நாங்க போயிட்டு சொல்றதை விட நீங்க போகலாம், உங்களுக்கு வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் விளக்க முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன், உங்களால் முடியும் அப்படின்னு. இது உங்களுக்கு உங்கள் பார்வையாளர்களுக்கும் மிகவும் நல்லது. உங்களுக்கும் சரி, உங்களை பத்தி நீங்க சொல்லி அவங்க கேட்கறவங்களுக்கும் நல்லா புரியற போல இருக்கும். அந்த மாதிரி யூ கேன் டேக் அப் இந்த டாஸ்கை நீங்க எடுத்துக்கங்க. சைத்தன்யரின் போதனைகள் பற்றிய புதுமையான உணர்வை பொதுவாக மக்களிடமும் தத்துவவாதிகள் மற்றும் மதவாதிகளிடமும் பதிய செய்யும் பணியில் நீங்கள் பணியாற்றினால் உங்களை ஒரு சிறந்த ஆங்கில போதகராக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. எப்படி இருக்கணும், நிறைய தத்துவவாதிகள் இருப்பா, மதவாதிகள் இருப்பா, அவளுக்கு எல்லாம் நீங்க சொல்ற இந்த இதுல வந்து ஸ்ட்ராங் மெசேஜ் போய் சேர்ந்தா என்ன ஆயிடும், நீங்க வந்து சிறந்த ஆங்கில போதகராக, இங்கிலீஷ்ல வந்து என்னது போதகர்னா என்ன சொல்லுவா, ப்ரீச்சர், இங்கிலீஷ்ல ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லுவா, இங்கிலீஷ் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆயிடுவள். அது வந்து எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஸ்ரீல பக்தி சித்தாந்த அதுக்கப்புறம் 1937 ஜனவரியில இறந்தும் போயிட்டார், குரு இறந்து போயிட்டார். ஓகே, அடுத்தது யாரு மாதாஜி? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஒரு நிமிஷம் படிக்கிறேன் மாதாஜி, என்ன ஒரு ஷேடு வரும். படிங்க. எங்கேயோ உடலில் தீ கிட்டத்தட்ட உடனடியாக வெடித்தது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கௌடியா மடத்தின் உறுப்பினர்களுக்கு 12 பேர் கொண்ட ஆளும் குழுவை உருவாக்கி ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். ஆனால் அந்த அறிவுறுத்தல் கைவிடப்பட்டது. 12 பேருக்கு பதிலாக ஒரு நபர் பொறுப்பேற்க வேண்டும்.
இப்போது அது அவசரமாக மாறியது. சீதா காந்தா பானர்ஜியின் முரண் அறையில் இருந்து அபயம் ஒரு பக்தி பத்திரிகையை கையெழுத்து விருதியை கருத்தறுத்து எழுதினார், திருத்தினார் மற்றும் தட்டச்சு செய்தார். பேக் டு காட்ஹெட் கோவர்கோவின் மேலே கடவுள் ஒளி அறிவின்மை இருள். கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே அறிவின்மை இல்லை. மகாத்மா காந்திக்கு கடிதம். 1940களில் கல்கத்தாவில் வசிக்கும் போது அபய் தனது மனைவியின் மகளையும் பிரசங்கத்தில் ஈடுபடுத்த முயன்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. நீங்க என்ன கொடுத்துருக்க? மட்டானாக்கா தெரியும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு இது சன்ஸ்தா சொல்றோமே, அந்த மட்டத்துல ஒரு தீ அப்படின்னா என்னது, எல்லாம் ஒரு அவேக்கனிங் ஆயிடுது. ஏன்னா இவரை முன்னுக்கு கொண்டு வந்துட்டாரே, அப்ப இவர் தான் எல்லாம் எடுத்து நடத்த போறாரு சொன்னா பாக்கி வாழ்க்கையில இன்மேட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சர்ச்சையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட உடனடியாக வெடித்தது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கௌடியா மடத்தின் உறுப்பினர்களுக்கு 12 பேர் கொண்ட ஆளும் குழுவை உருவாக்கி ஒருங்கிணைத்த முயற்சியை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினர். 12 பேர் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க, இதெல்லாம் எடுத்து நடத்தணும், ஏதோ ஒரு எடுத்து நடத்தணும்னு ஒரு கமிட்டி, எல்லாரும் சேர்ந்து உழைக்கணுமே அந்த மாதிரி. ஆனா இப்ப என்ன எடுத்து 12 பேர்லாம் எப்போ சேர போறீங்களா தெரியாது. ஆனா இப்ப ஒரு ஆள் வச்சே நான் பண்ண போறேன், ஒரு ஆள் இஸ் கோயிங் டு மேனேஜ், அந்த ஒரு ஆள் பண்ண போறான் அப்படின்னு. ஆனால் அந்த அறிவுறுத்தல் கைவிடப்பட்டது. 12 பேருக்கு பதிலாக ஒரு தனி நபர் பொறுப்பேற்க வேண்டும். இப்பொழுது அது அவசரமாக மாறியது. எப்படி அது கண்டிப்பா நமக்கு இம்மிடியட் இஃபெக்ட்ல ஒரு ஆள் எடுத்து நடத்தினாலும் போருங்கிற போல அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு காட்டு தீ மாதிரி இணைந்து ஒரு தீ பரவரப்பெல்லாம் எடுத்து 6 சீதா காந்தா பானர்ஜியின் முன் அறையில் இருந்து அவை ஒரு பத்திரிகைக்கான கையெழுத்தை பிரதியை கருத்தரித்து எழுதினார், திருத்தினார் மற்றும் தட்டச்சும் செய்தார். எனது பேக் டு காட்ஹெட்ங்கிற அந்த ஒரு மேகசைனை அவர் இந்த அட்ரஸ் 6 சீதா காந்தா பானர்ஜியின் முன் அறையில், ஒரு சீதா காந்தா பானர்ஜியோட ஃப்ரண்ட் ரூம்ல உட்காந்து அவர் அபய் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். பத்திரிகைக்கான என்னெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் எழுதி அது எல்லாம் சரி பார்த்து ஸ்பெல்லிங் எல்லாம் மிஸ்டேக் பண்ணி திருத்தி தட்டச்சு என்னெல்லாம் டைப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இந்த இது பேக் டு காட்ஹெட்னு ஒரு மேகசின் நிறுவினார். அந்த ஒரு லோகோ இருக்குமே, பகவான் பேக் டு காட்ஹெட் ஒரு லோகோ இருக்கும். அதுக்கு மேல என்ன எழுதினார்? கடவுள் ஒளி, அறிவின்மை இருள். கடவுள்ங்கிறது தான் ஒளி, இது கடவுள் அது ஞானம் இல்லாதக்கு இருக்கிறது என்னது, அதுதான் இருள். அதை நம்ம போக்கணும். எப்படி போக்கணும்? கடவுளை நம்பி கடவுளோட இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா அந்த இருள் போய்விடும். அப்படி கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே அறிவின்மை இல்லை அப்படின்னு அந்த லோகோக்கு மேல எழுதிட்டார். அப்புறம் அடுத்தது என்ன வந்தது? மகாத்மாவுக்கு கடிதம் எழுதினார். இனிமே ஷார்ட்டா தான் வரும்னா நமக்கு டீட்டெயில் வராது. 1940களில் கல்கத்தாவில் அவர் தான் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் கல்கத்தால வசிக்கும் போது அபய் தனது மனைவியையும் மகனையும் பிரசங்கத்தில் ஈடுபட முயன்றார். ஆனா அவ எப்படி they were not cooperating. அவ வைஃபுக்கு அப்போ டீ எல்லாம் குடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இவனுக்கு டீ எல்லாம் குடிக்க கூடாது, எல்லாம் அடிக்ஷன் எல்லாம் இருக்கக்கூடாது அவர் எதிர்பார்க்கிறான். ஆனா ஃபேமிலில இருந்து அந்த கோஆபரேஷன் கிடைக்கல. ஆனா மட்டும் சொல்லி பார்த்தா அவளுக்கு அவளோட போக்கே டிஃப்ரெண்டா இருந்தது. நிறைய விதத்துல தடங்கள் தான் இருந்தது அவளை வச்சு. எஸ். அப்புறம் என்னாச்சு? யாரு அடுத்த படிக்க போறாரு மாதாஜி? பேரு சொன்னேனே, யாருக்கு சொன்னேன்? ஆயிடுதா? ஓகே, சித்திரலேகா படிக்கும். 1950களின் முற்பகுதியில் ஜான்சியில் அபய் த லீக் ஆஃப் டிவோட்டீஸ் என்ற உலகளாவிய அமைப்பை உருவாக்க முயன்றார். முதல் சீடர் ஆச்சாரிய பிரபாகர். குடும்ப வாழ்க்கையை கைவிட்டேன், நானா அல்லது தீயா? பின்னர் மகிழா சமிதி சங்க கிளைக்கான வசதிக்காக அபயிடமிருந்து கட்டிடம் எடுக்கப்பட்டது. ஸ்ரீல பிரபுபாதர், நான் வெளியேறவில்லை என்றால் யாரும் என்னை ஒட்ட முடியாது, அது உண்மை. ஆனால் நான் நினைத்தேன், யார் இந்த விஷயங்களை வழக்கு தொடரப் போகிறார்கள்? இது ஆளுநரின் மனைவி, அவர் கலெக்டர் மூலம் அழுத்தம் கொடுக்கிறார். பொறுப்பில் இருக்கும் மேலாளர், அவருக்கு சினிமா வீடு இருந்தது, எனவே அவர்கள் உரிமத்துக்கு புதுப்பிக்க வேண்டும். மேலும் இந்த வீட்டிற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யாவிட்டால் உரிமத்தை புதுப்பிக்க மாட்டோம் என்று ஆட்சியர் அவரிடம் அழுத்தம் கொடுத்தார். நான் நினைக்கிறேன், தேவையில்லாமல் இந்த மனிதன் சிக்கலில் இருப்பான், நான் பல ரூபாய் கொடுக்க வேண்டும், அவள் ஆளுநரின் மனைவி என்று நினைக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதர். இது லெட்டர்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும், அவர் பேசுறா போல இருக்கும். அப்ப நம்ம கோர்த்து நமக்கு புரியாது, பட் புரிஞ்சுக்கணும்.
எஸ் 1950களில் பிற்பகுதியில் ஜான்சிங்கிற இடத்துல அவை த லீக் ஆஃப் டிவோட்டிஸ் என்ற உலகளாவிய அமைப்பை ஒன்று உருவாக்கினார். இப்ப ஒரு வந்து லீக் ஒரு இது அமைப்பை உருவாக்கின ஒரு இடமும் ஆனது. சோ அது முதல் மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு இது டிவோட்டிஸோட ஒரு அமைப்பு உருவாக்கினார். அதுல முதல் சீடர் யாரு? ஆச்சாரிய பிரபாகர். ஒரு குடும்ப வாழ்க்கையை கைவிட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது என்னது? குடும்பம் வேணா, குடும்பத்துல வந்து நானா டீயா அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ டீ குடிக்காதுன்னா இல்ல எனக்கு டீ தான் வேணும் அப்படின்னு. இப்போ ஃபைனலி சொன்னார், டீ வேணுமா இல்ல நான் வேணுமா அப்படின்னு. தெரிஞ்சு போயிடுது அவளுக்கு டீல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி உங்க வாழ்க்கை நீங்க வாழுங்கோ, எனக்கு வந்து அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்காது, நான் வந்து செப்பரேட் ஆகிடுறேன், சேர்ந்திருந்தா தானே பம்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலில இருந்து செப்பரேட் ஆயிட்டார். பின்னர் மகிழா சமிதி சங்க கிளைக்கான வசதிக்காக அவரிடம் வந்து கட்டிடம் எடுக்கப்பட்டது. என்ன எடுத்து மகிழா சமிதிக்காரெல்லாம் வந்து இந்த கட்டிடம் என்னது, இவ வந்து அந்த ஒரு லீக் ஆஃப் டிவோட்டிஸ் ஆரம்பிச்சாலே அந்த கட்டிடம் வந்து இல்ல வி வாண்ட் இட் பேக், மகிழா சங்க கிளை வந்து எங்களுக்கு வந்து திரும்பி வேணும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு விட்டான். அப்ப இவர் எழுதுறாரு, அதை பத்தி தான் எழுதுறாரு. நான் வெளியேறவில்லை என்றால் யாரும் என்னை ஓட்ட முடியாது. போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா யார் என்ன ஓட்ட முடியும்? ஐ கேன் பி தேர். இது உண்மை. ஆனால் நான் என்ன நினைத்தேன்னா, யார் இந்த விஷயங்களில் வழக்கு தொடர போகிறார்கள், யார் இதெல்லாம் வேண்டாத சண்டையெல்லாம் இது மேற்கொள்ளுவா? இது ஆளுநரின் மனைவி. யாரு இது இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்கா? யாரு இது? ஆளுநரின் அவர் வைஃப். அவர் கலெக்டர் மூலம் அழுத்தம் கொடுக்கிறார். கலெக்டரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அழுத்தம் கொடுக்கிறார். பொறுப்பில் இருக்கும் மேலாளர், அவருக்கு ஒரு சினிமா வீடு இருந்தது. அவ்வளவு பெரிய பணக்காரா சினிமா வீடு இருந்தது. எனவே அவர்கள் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும். மேலும் இந்த வீட்டிற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யாவிட்டால் உரிமத்தை புதுப்பிக்க மாட்டோம் என்று ஆட்சியர் அவரிடம் அழுத்தம் கொடுக்கிறார். எல்லாம் அவ தம்முக்குள்ள வந்து நீங்க உங்களுக்கு உரிமை பண்றாங்க. இல்ல அவ ஒருத்தருக்கு என்னது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு இது ஹெல்ப் பண்ணதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சோ அவள்லாம் வந்து இது ஹேண்ட் இன் கிளவுஸ் போல ஒருத்தருக்கு அந்த ஹெல்பிங், அந்த கலெக்டர் வந்து அந்த மேலாளருக்கு ஒரு ஹெல்ப் அப்படி இப்படின்னு இருக்குதா. மேலும் இந்த வீட்டிற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யாவிட்டால் உரிமத்தை புதுப்பிக்க மாட்டோம் அப்படின்னு. சோ அந்த ஆட்சியர் அவரிடம் வேற வழியே இல்லை, அதனால அழுத்தம் கொடுத்து இது யூ கேன் வெக்கேட் அப்படின்னு சொன்னோன்னே நான் நினைத்தேன், தேவையில்லாமல் இந்த மனிதன் சிக்கலில் இருப்பான், பாவம் அவன் மாட்டின் இருக்கான் வைஃப்னால, சரி நான் பல ரூபாய் கொடுக்க வேண்டும், அவர் ஆளுநரின் மனைவி, சரி விட்டுடலாம், இந்த இதுல நக்க போர்ல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டேன். அதான் லீக் ஆஃப் டிவோட்டிஸ். இந்த இடத்தோட பேரு, இந்த இடமோட இதெல்லாம் காட்டியிருக்கா, லீக் ஆஃப் டிவோட்டிஸ். இங்க இதெல்லாம போட்டோ எல்லாம் கிடைச்சிருக்கு. எஸ், அடுத்தது யாரு? தீபா மாதாஜி படி. இவெல்லாம் குட்டி குட்டியா தான் வரும், படிச்சுப்பேன். அவர் சைத்தன்ய கடவுளை தன்னுடன் சுமந்து கொண்டு மதுராவிற்கு சென்றார். மதுராவில் கேசவ மகாராஜாவின் வேண்டுகோளுக்கு இணங்க அபை அங்கேயே தங்கி கௌடிய பத்திரிகையை திருத்த ஒப்புக்கொண்டார். பக்தி சாரங்க கோசாமிக்கு சஞ்சன தோஷினி இதழ் தொடர்பாக உதவினார். பக்தி சாரங்க கோசாமியின் செயலாளரான ராமானந்தா பக்தி வேதாந்த பிரபுவை கௌடிய சங்கத்தின் பதவியிலிருந்து நீக்கும் நோக்கத்துடன் மலர் தூவி புகழ்ந்து ஒரு கடிதம் எழுதினார். எனவே கேசவ மகாராஜா மற்றும் பக்தி சாரங்க மகாராஜா ஆகியோரின் ஆசிரமங்களில் கடுமையான உறுப்பினராக வாழ்ந்த பிறகும் அபை அவர்களிடத்திலிருந்து தனித்தே இருந்தார். வருமானம் அல்லது தங்குமிடம் இல்லாமல் அபை டெல்லியில் உள்ள பல்வேறு வீடுகளில் தங்கத் தொடங்கினார். அவருக்கு அழைப்பு வரும் இடங்களில் வாரந்தோறும் வாழ்ந்து வந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணா இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு கஷ்டப்பாடு ஜேர்னி ஆரம்பிச்சாச்சு. இங்க நம்ம கண்ட்ரில இருக்கும் போதே அவர் சைத்தன்ய கடவுளை தன்னுடன், அப்படின்னா என்னது, விக்ரம் அவர் தன் கூட எடுத்துன்னு போறார், எல்லாத்தையும் பிரசங்கிக்கணும் அப்படின்னு. அப்புறம் மதுராவில் கேசவ மகாராஜனின் வேண்டுகோளின் இணங்க அவை அங்கேயே தங்கி கௌடிய பத்திரிகையை திருத்த சரி அவர் வந்து அந்த மகாராஜா சொன்னதுனால அந்த மாளிகையிலேயே தங்கி அவர் வந்து அதெல்லாம் பத்திரிகை திருத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பக்தி சாரங்க கோஸ்வாமிக்கு சஜ்ஜன தோஷினி இதழ் தொடர்பாக உதவினார். அவருக்கு வந்து வேறொரு மேக்சின் இருந்தது, சஜ்ஜன தோஷினி. அவருக்கும் அந்த இதழுக்கும் இவர் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அது யாரு? பக்தி சாரங்க கோஸ்வாமி. பக்தி சாரங்க கோஸ்வாமியின் செயலாளரான ராமானந்தா பக்தி வேதாந்த பிரபுவை கௌடிய சங்கத்தின் பதவியில் இருந்து நீக்கும் நோக்கத்துடன் மலர் தூவி புகழ்ந்து ஒரு கடிதம் எழுதினார். அப்படின்னா என்னது, ஃப்ளவரி லாங்குவேஜ்ல நல்ல ஒரு இதா வந்து ஒரு இந்த கடிதம் எழுதினா, நீ எப்படி இந்த பதவியில இருந்து நீக்கம் பெற்றுடும், எல்லாம் எரிச்சல் பொறாமை இதெல்லாம் தான் அங்க. அந்த மாதிரி வந்து நீ வெளியில போ, கௌடிய இதுல இருந்து நீ வெளியில போயினா. அவரை வந்து அவருடைய குரு வந்து அந்த ஒன் மேன் ஷோ போறோம், இந்த ஒரு ஆளுதான் எல்லாம் எடுத்து நடத்த போறா சொன்னேன்னு, வேண்டாம் நீ வெளியில போங்கிறா போல ஒரு நல்ல ஒரு
என்னது ஃப்ளவரி லாங்குவேஜ்ல ஒரு கடிதம் எழுதினார். எனவே கேசவ மகாராஜா மற்றும் பக்தி சாரங்க மகாராஜாவின் ஆகியோரின் ஆசிரமங்களில் கடமையான உறுப்பினராக வாழ்ந்த பிறகும் அவை அவர்களிடமிருந்து தனித்தே இருந்தார். அவ கூட இருக்கேன் கரெக்ட். நானா யார்கிட்டயும் வந்து ஒரு சங்கம் வச்சுக்காம நான் பாட்டு அவர் கொடுத்த இடத்துல நான் பாட்டு பண்ணிட்டு இருக்கேன். யாரோட இதுலயும் சங்கத்திலயும் நான் இல்லை அப்படிங்கிறப்பல ஒரு விட்டேத்தி எப்படி மம்மி அந்த மாதிரி இருந்தது. வருமானம் அல்லது தங்குமிடம் இல்லாமல் அவை டெல்லியில் உள்ள பல்வேறு வீடுகளில் தங்க தொடங்கினார். அவர்கிட்ட ஒரு வருமானமும் இல்லை, பணமும் இல்லை. அப்ப யாரு இடம் கொடுக்குறாலோ அந்த வீட்டுல இருந்து அவங்க அழைப்பு எங்கேந்த அழைப்பு வருதோ அவருக்கு அழைப்பு வரும் இடங்களில் எல்லாம் வாரந்தோறும் அவருக்கு அவா வீட்டுல இருந்து வாழ தொடங்கினார். I think 1 minute இன்னும் இவ்வளவு இருக்கு நிமிஷம். ஏன்னா இப்ப 6:30 ஆயிடுது. 29 இல்லையா? ஐ திங்க் நம்ம இங்க ஸ்டாப் பண்ணலாமா? ஏன்னா ஐ தாட் இன்னைக்கு முடிக்கலாம் நினைச்சேன். இங்க இருந்தோம் நம்ம இங்க இருந்தோம் இல்லையா? இங்க முடிக்கலாம் நம்ம. ஆக்சுவலி 6:40 ஆயிடுது. ஏன்னா இன்னும் போகும். அது ஒரு 7:15 7:30 வரைக்கும் கூட போகலாம். அப்ப நீ வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதுல இருந்து 29ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்டாப் ஷேர். ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்த முடிச்சு விடலாம். நான் நினைச்சு இது முடிச்சு விடுத்தேன்னா ஆச்சாரியம் முடிச்சு விட்டேன். ஆனா நிறைய இல்லை. ஆக்சுவலி 2 பாகமா தான் இருக்கும்.